ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். श्री राम नाम सिंह की जय. गोविगा जीवन स्मरण गोविंद गोविंद. जय जानिकांत स्मरण. जय जय राम राम. हर हर नम पार्वती पतये. हर हर महादेव. सिद्धि विनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सद्गुरु महाराज की जय. सकल साधु मंडली की जय. प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शौनक भीष्म दाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र पर ब्रह्मणे नमः. श्री प्रहलाद नरसिंह भगवान की जय. लक्ष्मी नरसिंह भगवान की जय. राम 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 राम. श्री पदिயான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய அந்த ஸ்ரவண யஜ்ஞத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல நாம பிரகலாத் சரித்திரம் பார்த்துட்டு வரோம். அந்த பிரகலாத் சரித்திரத்துல நாம நரசிம்ம அவதாரத்தையும் பார்த்தாச்சு. எப்படி பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹிரண்யகசிபுவை வதம் செய்தார் என்பதை பார்த்தோம். அதுக்கு பிறகு பல தேவர்கள் யக்ஷர்கள் கிண்ணர்கள் எல்லாருமே தேவர்கள் யக்ஷ கிண்ணர்கள் எல்லாமே சித்தர்கள் விஷ்ணு பார்ஷதர்கள் முதலான எல்லாருமே வித்யாதரர்கள் எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்றாங்க. ஆனா பகவானுடைய உக்கிரம் குறையல. அப்ப இவ்வளவு ஸ்தோத்திரங்கள் வச்சசாம் பிரவாகி பிரவாகம் போல வசனங்களால ஸ்தோத்திரம் பண்ணா கூட பிரம்மாதி தேவர்கள்லாம் சிவபெருமான் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றாங்க. இந்திரன் சந்திரன் எல்லாருமே இந்திராதி தேவர்கள் எல்லாமே ஸ்தோத்திரம் பண்றாங்க. விஷ்ணு பாஷத்துல ஸ்தோத்திரம் பண்றாங்க. ஆனா பகவான் சாந்தி அடையல. என்ன அவ்வளவு கோபம் அப்படின்னா, என் ஒரு பக்த அபச்சாரம் ஒரு பாகவதன் அந்த பிரகலாதனுக்கு பண்ண கொடுமைகள் அதை மட்டும் பகவானால் ஜீர்ணிக்கவே முடியலையா. எந்த தேவர்களால சமாதானப்படுத்தவே முடியலையா. ஏன்னா நிஜபிரித்தியன் உண்மையான பக்தன் அது மாதிரி ஒரு பக்தன் கிடைக்கிறது பெரிய ஆச்சரியமா இந்த உலகத்துல. பிரகலாத மாதிரி ஒரு பக்தன். அதனால்தான் குரு மிஞ்சின சிஷ்யன். இப்போட பாகவத பரம பாகவதான் ஸ்மராமின்னு சொல்லும் பொழுது அந்த பாகவதர்களை நம்ம ஸ்மரிக்கும் பொழுது நாரதரை பின்னுக்கு தள்ளிட்டு பிரகலாதர் முன்னாடி வந்துட்டார். பிரகலாதன் நாரத பராசர புண்டரிக அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதுல பிரகலாதன் முன்னாடி வந்துட்டார். நாரதர் தான் பிரகலாதனுக்கு குரு. ஆனா குரு மிஞ்சின சிஷ்யனாக அப்படிப்பட்ட பரம பாகவதரம் அப்படி ஒரு பக்தி பண்ணியிருக்காரு பிரகலாதன். அப்படி பக்த சக்கரவர்த்தியா பிரகாசிக்கக்கூடிய அந்த பிரகலாதனுக்கு துரோகம் பண்ணதுனால பகவானால ஜீர்ணிக்க முடியல. அந்த உக்கரம் தனியில. அதுதான் உண்மையான பக்தியினுடைய வெளிப்பாடு. நாம சொல்றோமே, நம்ம என்னத்தை பக்தி பண்ணி என்னத்தை கண்டோம். நாம ஒரு சமயத்துல போர் அடிக்குது பக்தி பண்ணான்றோம். ஒரு சமயத்துல என்னத்தை நாமா சொல்றோம், டெய்லி தான் நாமா சொல்றோம், டெய்லி தான் பாகவதம் படிக்கிறோம். என்னன்றது இப்ப தெரியாது உங்களுக்கு. ஆனா அந்த சோதனை காலத்திலும் கூட மலையிலிருந்து கீழே தள்ளும் போதும் யானை கல்லில் படுக்க வச்ச போது கூட தன்னை காப்பாத்துன்னு வேண்டாதவன் பிரகலாதன் தான். பிரகலாத மாதிரி ஒரு பாகவதன் கிடைப்பானான்னு கிடைக்க மாட்டான். நம்ம சின்ன விஷயத்துக்கெல்லாம் தோண்டு போயிடுறோம். பகவானை குறை சொல்றோம், பகவானை திட்டுறோம். ஆனா எவ்வளவு பெரிய சோதனைகள் கழுத்துக்கு கத்தி வரும்போது கூட திருஷ்யதே சர்வத்திர திருஷ்யதே எல்லா இடத்துலயும் இருக்கிறான். அதனால்தான் பகவான் எல்லா தூண்களிலும் ரெடியா இருந்தாராம். பகவான் கர்ப்பவாச துக்கத்தை அனுபவிச்சாராம் நரசிம்மமூர்த்தி. எந்த தூணை பழந்தாலும் வந்துடலாம். ஏன்னா அந்த நிஜபிருத்தியனுடைய பாஷம் நிஜபிருத்தியனுடைய வாக்கு சத்தியமாகிறதுக்காக. இதெல்லாம் பல வியாக்கியானங்கள்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பெருசாயிடுன்னு சொல்றது அதை பெருசாயிடுன்றதுனால அதை நான் சொல்லாம விட்டேன். நிறைய விஷயம்லாம் இருக்கு. அதாவது பகவான் கிருஷ்ண அவதாரம் ராம அவதாரத்தை விட இந்த அவதாரம் அப்படின்னு நரசிம்ம அவதாரத்தை சொல்லுவாங்க. அவதாரம்லாம் பறந்து வரணும். அவதாரம் பண்ணி அதுக்கப்புறமா 10 வருஷம் போதுதான் கம்சனுடைய சிறையிலிருந்து வசுதேவர் தேவகியை விடுவிச்சார் இல்லையா. ராம அவதாரம் பண்ணி அது பிறகு தண்டகாரண்ய ரிஷிகளுக்கெல்லாம் ரொம்ப நாள் பொறுத்துதான் அவங்களுக்கெல்லாம் ஜனஸ்தானத்தை ஹதஸ்தானமாக்கி விடுதலை கொடுத்தார். ராவணாதி ராட்சசவாதம் பண்ணி அதெல்லாம் பல காலங்கள் ஆச்சு. ஆனா பக்தன் அலறான் அப்படின்னு அதுக்குன்னு
அப்புறம் மற்ற அவதாரங்களை விட இதுல என்ன மேன்மைனா, அதனால இது அத்தியுதம் ரூபம் உத்வகன்னு அப்படின்னு பதம் இருக்கு இதுல. அற்புதம், கிருஷ்ண அவதாரமே அற்புதம் தான். ஆனா உடனே வந்து பக்தனுடைய வார்த்தையை பக்தனை காப்பாற்றணும் அவசியம் இல்லை, அவன் பக்தியை காப்பாற்றணும். பக்தனுடைய வார்த்தையை காப்பாற்ற உடனே வந்து பக்த சம்ரக்ஷணத்துக்காக வந்த அவதாரம் பக்த வத்சலன்னா நரசிம்ம அவதாரம் தான். உடனே வந்து ஸ்பிரிச்ச அவதாரம். அதனாலதான் இது கருணை அதிகம். நம்ம கோபிஷ்டன் பார்க்குறோம், அதான் கிருபண வத்சலா அப்படின்ட்டு பதம் போடுறாரு. இது பிரகலாத ஸ்துதியில பார்க்கலாம், அவ்வளோ கிருபையாம். அப்படிப்பட்ட தீனரிடத்துல வாத்சல்யம் பெருக்க முடியும். உன்னை போய் பயப்படுறாங்களே, ஆந்திர சதஜ கேசர சங்கு கர்நாத் அந்த ஸ்லோகம் வரும். அப்படிப்பட்ட குடல் மாலைகளை அணிந்திருக்கின்ற ரத்தம் பூசப்பட்ட பிடரிமயிர்களை கொண்டு இருக்கிற உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா நீ கிருபணவத்சலன் அல்லவா, நீ கருணை உள்ள அவதாரம் அல்லவா, ஏன் இதை புரிஞ்சிக்க மாட்டாங்க? என்னுடைய வார்த்தை சத்தியமா உடனே தூண பழந்து வந்து அப்படி என்னை காப்பாற்றி நான் என்னை தூக்கி மடியில் வச்சு கொஞ்சதி. இல்லைன்னா கொஞ்சம் மிஸ் ஆனா என்ன பண்ணுவார், சொட்டா கத்தி நானே கத்தி எடுத்து தலையை வாங்க பார்த்தோம். யாரையும் யோசிப்போம் பிரகலாதன். அப்படி ஒன்றும் தலையை வாங்கிட முடியாது, அந்த கத்தி இல்லாம போயிடும். இருந்தாலும் சொல்லலாம், கத்தி வாங்க கூட பகவானால பொறுக்க முடியல. பத்தியா எத்த வரோச்சிதம், எப்படிப்பட்ட வரம் வாங்கினவனா இருந்தாலும் பிரகலாத துருஷ்யதி, பிரகலாதனுக்கு மாத்திரம் துரோகம் பண்ணா யாம் வந்து விடுவோம். அதுதாங்க பக்தியினுடைய இவ்வளவு பராகாஷ்ட, இவ்வளவு பெரிய விஷயம். உயர்ந்த அந்த பாவ நிலைன்றது அதுதான், பிரேம நிலைன்றது அதுதான். அந்த பிரேமைக்கு விலை பேசக்கூடாது. அவன் வணிக்கு வியாபாரி. அந்த பிரேமையை அப்படி மதிச்சு அந்த பக்தி அவ்வளவு சிறப்புள்ளதாக ஆக்கினார் யாருன்னா பிரகலாத சுவாமி தான். பிரகலாதனை பார்த்தாதான் நமக்கு பகவானத்துல எப்படி பக்தி பண்ணணும்னு நமக்கு தெரியும். நாம பக்தி பண்றதெல்லாம் ஒரு பக்தியா நம்மளே நினைப்போம். நம்ம பண்றதெல்லாம் ஒரு பக்தியா? எல்லா அலுவல்களோட பகவானுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குறோம். அப்ப நாம என்ன எதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு பகவானுக்கு 90%, 99% உலக விஷயங்கள் முக்கியத்துவம் கூட 1% பக்தி பண்ற நம்ம பக்தி எங்க? ஆனா 100% பகவான் பக்தியிலேயே திளைச்சிருக்கிற பிரகலாத சுவாமி எங்க? யோசிச்சு பாருங்க. நம்ம பக்தி கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன். என்ன கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா பிரகலாதன் எங்கேயோ இருக்குவார், ரொம்ப ஹை லெவல்ல இருப்பார். நாம கொஞ்சம் கஷ்டத்துல சலிச்சிடுறோம், மனசு சலிச்சிடுறோம். அவனை இவ்வளவு கஷ்டங்கள் வந்த போதும் அந்த நாராயண மந்திரம், அந்த நாராயண நாமத்தையே சொல்லிட்டு இருந்தார். பகவானை மறக்காம இருந்தாருன்னா அதெல்லாம் அசுரன்னு சொல்ல முடியுமா? அவரை போய் அசுரன்னு சொல்ல முடியுமா? ஹரீர் உக்கிரஜாதின்னு தன்னை சொல்லிக்கிற தாழ்த்திக்கிட்டு ஹரீர் உக்கிரஜாதியில பிறந்தவனாச்சே. பிரம்மாதியோ சத்விகதான மதியோ, சாத்விக சம்பன்னர்களாகிய பிரம்மாதி தேவரெல்லாம் வச்சசாம் பிரவாகி நாராதிதும் புரிகுணிகை அப்படின்லாம் ஸ்லோகம் சொல்ல போறாரு பின்னாடி. இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த ஸ்லோகம்லாம். இது என்னைக்கே படிச்சது ஞாபகம் வந்ததா சொல்றேன். அப்போ பலவிதமான குணங்களால் உன்னை புகழ்கிறார்கள். சாத்விக சம்பன்னர்கள், சாத்விக குணம் படைத்தவர்கள். எங்களை போல ஹரி உக்கிரஜாதி, எங்களை போல வந்து தீய குணம் படைத்த அசுர குலத்தில் பிறந்தவர்கள் கிடையாது, அசுர சுபாவம் கொண்டவர்கள் கிடையாது, ரஜோகுணம் தமோ குணம் மேலோங்கினவர்கள் கிடையாது. ஆனா அவர்களிடத்துடைய ஸ்தோத்திரங்களால நீ சந்தோஷம் அடையலையே. நான் கிட்ட வந்துட்டேன்னா நான் என்ன சுவாமி அவ்வளவு பிரியம் உனக்கு? என்னை பார்த்தா அப்படியே கண்கள்ல கண்ணீர் வருது. அப்படியே என்னை தடவை கொடுக்குறீங்க, என் தலையில தடவை அவை அஸ்தத்தை கொடுக்குறீங்க. மகாலட்சுமி தலையில கூட சுட்டப்படாத அஸ்தத்தை இந்த நரசிம்மாவதாரம் எடுத்து யாருக்கு கிடைச்சது இந்த பாக்கியம்? சிவபெருமானுக்கு கிடைக்கலையா? தன் உயிருக்கு உயிரான சிவபெருமானுக்கு கிடைக்கல. தன் பிள்ளையே ஆனாலும் பிரம்மதேவ கூட, தன் மனைவியே ஆனாலும் அப்படியேப்பட்ட அங்கத்தோட அங்கமா இருக்கக்கூடிய அப்படியேப்பட்ட உரசி, அப்படியேப்பட்ட மகாலட்சுமிக்கு மார்பிள் இடம் கொடுத்து ஹிருதயத்துல அவளுக்கே கிடைக்காத அந்த அபய அஸ்தத்தை என் தலையில சூட்டினீர்களே. நான் என்ன அவ்வளவு உங்களுக்கு முக்கியம்? நானும் அசுரகுலத்துல பிறந்தவனாச்சு, என் மேலே இவ்வளவு கருணை காட்டுகிறீர்களே என்று அப்படியே தொண்டை கத்கதம் உண்டாகுதான், பேச முடியலையா. அதனால பகவான் மறைச்சிட்டா கூட பகவானை மறக்க கூடாதுங்க. அவருடைய திருவடிகளை நல்லா பார்த்து ஹிருதயத்துல தேக்கி வச்சிருக்கான பிரகலாதன். அப்போ இந்த நரசிம்மாவதத்துல பல விஷயங்கள் வியாக்கியானம் பண்ணுவாங்க மகான்கள். அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம்னா இந்த ஒரு நாள் போதாது, இந்த ஒரு உபன்யாசம் போதாது.
அப்போ ஒவ்வொரு தூண்லயும் பகவான் கர்ப்பவாச துக்கத்தை அனுபவிச்சானா. எந்த தூணை பழந்தாலும் வந்துடணுன்றதுனால எதை குத்துவான்னு சொல்ல முடியாது. அதனால சர்வத்திர திருஷ்யதேன்றதுனால எல்லா இடத்துலயும் அந்த பக்தனுடைய வாக்க சத்தியமாகத்துக்கு எல்லா தூண்களிலையும் வியாபிச்சிருந்தாராம் பகவான். சர்வத்திர திருஷ்யதே என்ன திருஷ்யதேன்றான் அவன். திருஷ்யதே எனக்கு தெரியலன்னா உனக்கு தெரியலனாலும் இல்லைன்றான். திருஷ்யதே நான் பார்த்தேன், பாக்குறேன், நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா. அப்போ தூணை பழந்து பகவான் நரசிம்மாகாரமா வந்தான். நரசிம்மாகாரமா வந்து நூற்றுக்கணக்கான கைகள்ல சக்கராயுதம் வஜ்ராயுதம் போன்ற நூற்றுக்கணக்கான ஆயுதங்களை கைகளில் ஏந்தி நகங்களால குத்தி பிளந்த அந்த அசுரர்களை வதம் செய்து இரண்யாட்சனை மடியில போட்டு கிழிச்சு அவனை துவம்சம் பண்ணி அதற்கு பிறகு தேவரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷம் சாந்தி அடையலையாம் நரசிம்மூர்த்தி. அதாவது இதுக்கு பல வியாக்கியானங்கள் பண்ணுவாங்க. சத்தியம் வித நிஜபிருத்தியம்னா பிரகலாதம் மட்டும் நிஜபிருத்தியம் இல்லை. சனகாதி முனிவர்கள் சொன்னாங்க இல்லையா, நீங்கள் அசுரலா பிறக்க கடைவர்கள் பகவானால விமோசம் கிடைக்குன்னு. அப்போ அந்த அந்த வாக்க சத்தியமாகிறதுக்காக அவர் 3 பேரை சீக்கிரம் முடிவடையட்டும் அப்படின்ட்டு அவர் சாபனை அந்த வாக்க சத்தியமாகிறதுக்காக, அந்த சனகாதி முனிவருடைய வாக்க சத்தியமாகிறதுக்காக. ஏன்னா அடுத்தடுத்து அவர்கள் அசுர ராட்சலாம் பிறக்கணுமே. இரணிகசிபு வந்து ராவண பிறவி அடுக்குமே. அந்த பிறவி முடிக்கணுமே. அப்போ இரணிகசிபு முடிச்சாதான் ராவணன் அவதாரம் பண்ணுவான். அப்போ நீங்கள் அசுரலா பிறக்க கடைவர்கள் சொன்னாலே அது ராட்சசனா பிறக்கணும் இல்லையா. அந்த சனகாதி முனிவருடைய வாக்க சத்தியமாகிறதுக்காக பகவான் அவதாரம் பண்ணா. இன்னொரு விஷயம், நாரதருடைய வாக்கியம் சத்தியமாகிறதுக்காக. நாரதர் என்ன சொன்னார்? நாரதர் வந்து என்ன சொன்னார்? பகவான் காப்பாற்றும். அதாவது இதெல்லாம் வந்து பல வியாக்கியானங்கள் போயிட்டே இருக்கும் அந்த பாட்டுக்கு. நாரதரும் ஏன்னா இந்திரன் வந்து அபகரிச்சுட்டு போறான். யார? கயாதுவை அபகரிச்சுட்டு போறான். கர்ப்பிணியா இருக்கான். அப்போ மந்திராச்சல மலையில போய் தவம் பண்ண போயிருக்கான் இரணிகசிபு. அந்த சமீபா பார்த்து தேவரெல்லாம் வந்து அசுரர்களை முற்றுகையிட்டு விட்டார்கள். அப்போ கயாதுவை கடத்திட்டு போகும்பொழுது நாரதர் வந்து சொல்றார், இந்த பக்தன் உன்னால உன்னால மட்டும் இல்லை, யாராலையும் அழிக்கப்பட முடியாது அப்படிப்பட்ட பரம பாகவதன் விட்டுட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு போயிட்டான் இந்திரன். அந்த நாரதுடைய வாக்க சத்தியமாகிறதுக்காக இவன் அழிக்கப்பட முடியாதவன் என்பதை காப்பதற்காக இரணிகசிபு வந்து அழிச்சிட்டார் பகவான். அந்த நாரதுடைய வாக்கு சத்தியமாகிறதுக்காக. பிரகலாதன் வந்து வெட்ட வந்தான் இல்லையா இரணிகசிபு. அதனால நாரதுடைய வாக்கு சத்தியமாகிறதுக்காக, இந்த பிரகலாதம் பரம பாகவதன் என்பதை பிரகாசப்படுத்துவதற்காக, அதுக்காக நரசிம்மாவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சனகாதி முனிவர்களும் உண்மையான பக்தர்கள் தான், நாரதன் உண்மையான பக்தர்கள் தான். அதே மாதிரி பிரகலாதன் என்னை பத்திர என்னன்னா இந்த வியாக்கியானமே தேவைன்னு தோணுது. என்னை பத்திர இங்க பிரகலாதன் தான் மெயின். பிரகலாதனுடைய பெருமையை சொல்லும் போது மற்ற பக்தர்கள்லாம் அதுக்கு அடுத்தது தான். இங்க பிரகலாதனுடைய பெருமை தான். ஏன்னா வசதி தான். சனகாதி முனிவர் மாதிரி ஒரு பாகவதர் கிடைக்க மாட்டாங்க. அவெல்லாம் பூர்வேஷம் அபிபூர்வஜகா பிரம்மதேவருடைய மூத்த குமாரர்கள் இருக்கட்டும். நாரதர் கூட மகாத்மா தான். ஆனா இங்க பிரகலாதனுடைய பெருமையை சொல்லும் போது அது மட்டுமே தனியா சொல்லணும்னு எனக்கு ஆசை. அதனால இந்த வியாக்கியானங்கள் முன்னாடி சொல்லாம விட்டுட்டேன். அது மட்டும் இல்ல, ஜெய விஜயர்களா இருக்கும்போது இவர்களே வந்து ஜெய விஜயர்கள் என்ன பண்ண 3 பிறவியில நாங்கள் திருவள்ளியில அந்த அடையிறோம் சொன்னாங்க இல்லையா. இவர்களும் வந்து அவதார புருஷர்கள் தானே. அசுரலா பிறந்தாலும் அவர்கள் ஜெய விஜயர்கள் வைகுண்ட வாசிகள். இவர்களும் நிஜபிருத்தியர்கள் தானே. அவர்களுடைய வார்த்தையை சத்தியமாகிறதுக்காக பகவான் அதுக்காக 3 பிறவில சீக்கிரம் முடிக்கிறதுக்காக பகவான் அவதாரம் பண்ணானா நரசிம்ம அவதாரம். சீக்கிரம் அவருடைய பிறவி முடிக்கிறதுக்காக 3 பிறவில. அதனால சத்தியம் விதாதம் நிஜபிருத்தியபாஷிதம். அது மட்டும் இல்ல, தேவரெல்லாம் கூட பிரார்த்தனை பண்ணாங்கல்ல. அப்போ சொல்றார், எப்ப நான் பிரகலாதன் துரோகம் பண்றானோ அப்போ வந்து வதம் பண்ணுன்னு சொன்னார் இல்லையா. அந்த வாக்க சத்தியமாகுது. நிஜபிருத்திய பாஷிதம் சத்தியம் விதாதம். அதெல்லாம் சத்தியமாகறதுக்குன்னே அப்போ தேவர்களுக்கு கொடுத்த வாக்கு சத்தியமாகறதுக்குன்னே பகவான் அவதாரம் பண்ணாராம். அப்படி பல விஷயம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, பிரம்மதேவரும் உண்மையான பக்தர் தான் இல்லையா. தன்னுடைய பிள்ளை அவர் என்ன கொடுத்தார்? மேல சாகூட கீழே சாகூட எல்லாம் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்தார் இல்லையா. அவர் கொடுத்த வரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வாக்க சத்தியம் பண்ணி அதுல எதுலையுமே பாதிக்கப்படாத மாதிரி அந்த வரங்களை கேட்கப்படாத ஒரு விஷயத்தினால பகவான் வதம் பண்ணார். அதனால பிரம்மதேவர் வாக்க சத்தியம் பண்ணிட்டார். இங்க பிரம்மதேவர் கொடுத்த வரம் பழிச்சிச்சு கரெக்டா. ஏன்னா மேல சாவலியா, கீழே சாவலி, உள்ள சாவலி, வெளியே சாவலி, பகல்ல சாவலி, இரவுல சாவலி, மனுஷ சாவலி, மிருகத்தில் சாவலி,
நரமிருகத்துல தான் செத்தான். அப்போ பிரம்மதேவர் வாக்கம் இங்க சத்தியம் பண்ணியிருக்காராம். அதான் சத்தியம் விதாதம் நிஜ பிரத்யபாஷிதம் இப்படி சொல்லிட்டே போகலாம். அது மாதிரி மகான்கள்லாம் அப்படி அனுபவிச்சிருக்காங்க எவ்வளவு விஷயங்கள். இந்த நரசிம்மாவதாரம் மட்டும் பல விதங்கள்ல அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ கிருஷ்ணாவதாரத்துக்கு வந்து வசுதேவர் அப்பா இருக்காரு, தேவகி அம்மா இருக்காங்க. ராமாவதாரத்துக்கு கௌசல்யா அம்மா இருக்காங்க, தசரத அப்பா இருக்காங்க. அவங்களாம் அம்மா அப்பா இருக்காங்க. நரசிம்மாவதாரத்துக்கு எந்த அப்பா அம்மா? யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இது அத்தியுதமா, இது அற்புதம் இல்ல, அத்தியுதமா. அப்பா அம்மா இல்லாம பிறந்ததான் இது நரசிம்மம். ஒரு பெண் நரசிம்மம், ஒரு ஆண் நரசிம்மம், அவர்களுக்கு பிறந்த ஒரு நரசிம்மமூர்த்தி பகவான் நரசிம்மர் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை பாருங்க. அப்ப யார் தாயினா ஒரு தூணு தாயா போச்சான். அந்த தூணை பறந்து வந்தால அந்த அகோபிலம்ன்ற இடம் தானே அவதாரம் பண்ணது. அந்த தூணு தான் அவருக்கு தாயாம். அந்த தூணு தாயா இருந்து அந்த தூண்ல இருந்து பகவான் வெளிவந்தார். அப்ப அந்த தூண் தாயா போச்சு பத்தியா. அப்போ அதனால வந்து இது அத்தியுதமான அவதாரம். அற்புதம் இல்ல, அத்தியுதம். தாய் தந்தை இல்லாம உதித்தது. அப்படிப்பட்ட நரசிம்மாகாரமாக இப்படி அண்டகடாகலாம் வெடிக்கிற மாதிரி அவதரிச்ச அவதாரம் சார். சரி, அப்படிப்பட்ட சத்தியம் விதாதும் நிஜபிரத்திய பாஷிதம் வியாப்திம்ச பூதேஷ அகிலேஷ ஆத்மனஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அவதாரம் நரசிம்ம அவதாரம். அதுக்கு பிறகு ஹிரண்யகசிபு வதம் பண்ணியாச்சு, தேவரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாங்க, பகவான் சமாதானம் அடையல. மகாலட்சுமியே வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் கிடையாது, கேட்டதும் கிடையாது, ரூபம் இது யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவ்வளோ ஒதுங்கிட்டாலாம். அது பிறகு பிரகலாதன் அப்படியே அழகா குழந்தை வரான். பிரகலாதன் வரான்னா எவ்வளவு பெரிய பிரம்மாதி தேவர்கள்லாம், உலகத்தை படைத்த பிரம்மாதி தேவர்கள் சிவபெருமானே கிட்ட நெருங்க பயப்படும் போது, யாரும் கிட்ட வர பயப்படும் போது இந்த 5 வயசு பையன் பிரகலாதன் தைரியமா எப்படி பகவான் கிட்ட போறான்னா, பிரம்மதேவர் தோன்றாரு. உனக்காக தான் பகவான் அவதாரம் பண்ணியிருக்காரு, நீ தான் போகணும் அப்படின்ட்டு பிரம்மதேவர் தூண்டுதல்னால பிரகலாதம் பிரேஷயாமாச பிரம்மா அவஸ்திதம் அந்திகே பிரம்ம தேவர்கள் முதலானவர்கள் கிட்ட அனுப்புறாங்களாம். நீ தான் பாஸ் போய் சாந்தப்படுத்தணும். தாத பிரசமயோபேகி ஸ்வபித்ரே குவிதம் பிரபம், உங்க அப்பா நிமித்தமா கோபமா இருக்கிறார், நீ தான் போய் சாந்தப்படுத்தணும் அப்படின்னு அனுப்புறாராம். ததேதி சனகைசாஜன் மகா பாகவதோ அர்பக. அதனால மெல்ல மெல்ல போறாராம். அப்படியே பார்த்துட்டு நரசிம்மமூர்த்திய ராஜன் மகாபாகவதி. ஏன்னா அப்பா கொஞ்சம் இப்போ யாருக்கு அப்பான்னா பிரகலாதனுக்கு. இப்போ யாரு அப்பானா பிரகலாதனுக்கு அப்பா இப்போ லக்ஷ்மி நரசிம்மன் தான் அவன் அப்பாவை நினைச்சது பிறந்தது முதற்கொண்டு. ஆனா தேகத்தை கொடுத்து அப்பான்றதுனால மரியாதை கொடுத்தான், விழுந்து நமஸ்காரம் பண்ணான், எல்லாம் ஓகே, கையாது அம்மா எல்லாம் கரெக்டு. ஆனா உண்மையா அந்தரங்கத்துல அப்பா அம்மாவை நினைச்சது லக்ஷ்மி நாராயணன் தான். அதனால கிட்ட அப்பா ரொம்ப கோபத்தில் இருக்காருன்னா தானே மெல்ல போறான். அப்பா இடத்துல ஒரு பிள்ளை போற மாதிரி அழகா போறான். உலகமெல்லாம் நடுங்குது, தேவாதி தேவரெல்லாம் நடுங்குறாங்க. ஆனா இந்த குழந்தை எப்படி தைரியமா போச்சுன்னா, உலகம் முழுவதும் காட்டுக்கே ராஜா சிங்கம், சிங்கத்தை கண்டு எல்லா மிருகம் பயப்படும். ஆனா ஒரு சிங்கக்குட்டி ஒரு தாய் சிங்கத்துல போறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு அப்பா அம்மா இடத்துல வந்து ஒரு குட்டி சிங்கம் போறதுக்கு பயப்படணும் அவசியமே கிடையாது. அது போல இது குட்டி சிங்கமா இது. அதனால அப்படியேப்பட்ட பிரகலாதன் பயப்படாம போனார், மெல்ல மெல்ல போனார். அப்படி போன உடனே ததே திசனகிராஜ் மகாபாகவதோ அற்பக குழந்தை உவேத்திய புவிகா ஏன நாம வித்ருதாஞ்சலி. மற்ற தேவாதி தேவர்கள் சித்தர்கள் வித்யாதரர்கள் இவங்களாம் ஸ்தோத்திரம் பண்ண மாதிரி ஸ்தோத்திரம் பண்ண இல்லை, போய் சாஷ்டாம விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டான், சரணாகதி அடைஞ்சிட்டான். பிரகலாதன் விழுந்து சாஷ்டாம நமஸ்காரம் பண்ணி விழுந்து சேவிக்கிறான். நரசிம்மாகாரமா இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த குடல் மாலைகளால ரத்தம் பூசப்பட்ட திருமேனியோடு காட்சியளிக்கின்ற அப்படிப்பட்ட பிடரிமயிரோட பிரகாசிக்கின்ற கர்ஜிக்கின்ற அந்த நரசிம்ம திருவடியில போய் சாஷ்டாம நமஸ்காரம் பண்ணிட்டானா. நானாம வித்ருதாஞ்சலி ஸ்வபாதமூலே பதிதம் தமர்ப்பகம் விலோக்கிய தேவகா கிருபையா பரிப்ளுதா. அப்படி கருணையினால அப்படியே குளிர்ந்து போயிட்டாராம். பரிப்ளுதா கருணையினால மூழ்கடிக்கப்பட்டார் நரசிம்மமூர்த்தி. தன் பாதத்துல ஒரு குழந்தை விழுந்துங்க, நம்ம குழந்தை பிரகலாதனை பார்த்து ஆசையா பாக்குறாரு. அப்படியே பதித்தம்
இப்படி சாஷ்டாம எடுத்து நமஸ்காரம் பண்ணியிருக்கானே நம்ம குழந்தை அப்படின்ட்டு பாக்குறாரு. அற்பகம் 5 வயசு குழந்தை அப்படின்னு அப்படியே உருகிட்டாராம். உக்கரமா கத்திருந்தார் இல்லையா, அப்படியே தன் குழந்தைய பார்த்த உடனே ஒரு வீட்டுல ஒரு அப்பா அம்மா சண்டை நடக்கும். சண்டை நடக்கும் போது டக்குன்னு ஒரு அந்த மழையில கொஞ்சம் அப்பா அழுதுச்சுன்னா அந்த குழந்தைய பார்த்த உடனே அந்த மனைவி மேல உள்ள கோபம் அப்பாவுக்கு மாறிட்டு என்ன பண்ண அந்த குழந்தைய பழிச்சு முத்தம் கொடுப்பாரு. அந்த குழந்தை அழாது ஒன்றும் இல்லை சண்டைலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த குழந்தைய சமாதானப்படுத்துறாரு இல்லையா. அப்போ எவ்வளவு கோபம் இருந்தாலும் அந்த மழலை குழந்தைகளை பார்த்த உடனே அந்த முகம் அந்த மனசுல ஒரு சாந்தி கட்சியத்தை பத்தியா அந்த மனைவி மேல உள்ள கோபம் மாறிடுது. வீட்டுல சண்டையை சமாதானப்படுத்துறதே அந்த குழந்தைகள் தானே, மழலைகள் தானே. அது மாதிரி இந்த பிரகலாதனை பார்த்த உடனே உள்ள குழஞ்சி போச்சான், அந்த உக்கரமெல்லாம் அடங்கி போச்சான், கோபம்லாம் தணிஞ்சு போச்சான். அந்த குழந்தை மேல உள்ள ஆசையினால் தானே கோபப்பட்டார் அவர். அந்த பக்த வத்சலன் அவன் உள்ள வாத்சல்யத்தினால அவனுக்கு துரோகம் பண்ணதை பார்த்து பிடிக்காம அதனால தானே அவ்வளவு கோபத்தோட இரணிகசி வதம் பண்ணார். அந்த உக்கரம்தான். அந்த குழந்தை வந்துட்ட உடனே அவனுக்காக தான் கோபப்பட்டார். அப்ப அவனுக்காக சாந்தம் அடைய மாட்டாரா? சாந்தம் அடையன்னு வந்து காலில் விழுறானே குழந்தை அப்படின்னு சாந்தம் அடைஞ்சிட்டாரு. அவருன்னா பக்தர்களுக்கு பகவான் அடிமை. அப்பா அந்த குழந்தை என்ன சொல்றாரு, அந்த அப்பா சொன்ன பேச்சு கேட்பாரு, சும்மா பேசக்கூடாது. ஒரு குழந்தை வந்து பார்த்தா மழையான ஒரு நல்லா வீட்டுல பார்த்தா நல்லா அதட்டும் அந்த குழந்தை அப்பாவை பார்த்து, சும்மா கோவப்படுறது. எதுக்கு அம்மா அப்படி திட்டினே இருக்க, திட்டாத, வாய மூடு, சரிப்பா நீ சொன்னா நான் செய்யறேன்பா, நான் வாய முடிகிறேன்பா அப்படியே அந்த குழந்தை மழையில சொல்லி கேட்டு மயங்கி அப்படியே சிரிச்சின்னு அப்படியே சாந்தமாயிடுற மாதிரி பிரகலாதனை பார்த்த உடனே உள்ளம் குழஞ்சி. அதான் அதுதான் இங்க சொல்றாரு, கிருபையா பரிப்புலதா. அந்த குழந்தைய பார்த்த உடனே குழந்தை வந்து கெஞ்சதுன்னா இனிமேல் நம்ம சாந்தி அடையாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாந்தி அடைஞ்சிட்டார். சாந்த நரசிம்மரா மாறிட்டார். உள்ளம் குழஞ்சி போச்சு. அவசரம் உத்தாப்பிய தச்சேஷ்ணி, அதுதான் கராம்பூஜம். அந்த குழந்தைய தூக்கி மடி வச்சு அது தலையில தடவி விடுகிறாராம் அழகா. கராம்பூஜம் அந்த தாமரை போன்ற கைகளால தடவி விடுகிறாராம். அதே ராட்சசோட பார்த்தா நரங்களால் குத்தி அந்த ஆயுதங்களால் அடிச்சு விரட்டி துன்பப்படுத்தி துவம்சம் பண்ணார் அசுரகுலத்துல. ஆனா பிரகலாதனத்துல என்னன்னா அப்படியே தாமரை போலது, அந்த கை சாஃப்டா இருக்குதான். அது உக்கரமான அம்புஜம். அந்த கை வந்து சாஃப்டா தாமரை மலர் எப்படியே தலையில வச்சா எப்படி மெத்துன்னு இருக்கும், சில்லுன்னு இருக்கும், அது மாதிரி இருக்கான் பிரகலாதன் தள்ள கை வைக்கும் போது. பக்தரிடத்துல வைக்கிற அன்பே வேற. பகவான் அந்த கராம்புஜம் அந்த அபயஸ்து சொன்ன உடனே அவனுக்குள்ள அப்படியே ஒரு குளிர்ச்சி, சொல்ல முடியாத ஒரு பேரானந்தம், நல்ல வைப்ரேஷன் அவருக்குள்ள பிரகலாதன் ஏற்பட்டுதான். அப்போ தொண்டை கத்கதம் உண்டாயிடுச்சான். ஹிருதயத்துக்குள் கண்ணை மூடனா ஹிருதயத்துல பரமாத்மா தர்சனம் ஆகுதான். பகவான் உள்ள தெரியறான், வெளியில மட்டும் இல்ல, கண்ணை முன்னா உள்ள தெரியறான். அந்த ஒரு பெரிய ஒரு அப்படியே புலகாங்கிதம் பேரானந்தத்துல தலைகிறாராம் பிரகலாதன். அந்த அபயஸ்த தலையில சுட்டின உடனே பத்மகர பிரசாத, தாமரை போன்ற கரங்களை தலையில சுட்டின உடனே அப்ப அந்த தலை அது எப்படி இருக்குன்னா, நம்ம மரணமே இல்லாத மரணமற்ற பெருவாழ்வு கொடுக்கக்கூடிய அபய அஸ்தமா அது. காலம் என்ற சர்ப்பத்தை விரட்டி அடிக்கக்கூடியதா. இனிமேல் உனக்கு மரணமே கிடையாதுடா அப்படின்னு அந்த அபய அஸ்தத்தை தலையில சூட்டினாராம். யாரு? நரசிம்ம பகவான். காலாகி வித்ரஸ்த தியாம் கிருதா அபயம், அப்படிப்பட்ட பயமற்ற அபயத்தை கொடுக்கக்கூடிய அபய அஸ்தத்தை தலையில சூட்டினாராம். அந்த குழந்தை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். அந்த நரசிம்ம பகவான் நம்ம தலையெல்லாம் சுட்டின மாதிரி நினைச்சு பாருங்களேன். எப்படின்னு பயமே இனிமேல்ட்டு வாழ்க்கையில உனக்கு பயமே கிடையாது. எப்ப நரசிம்மரை நினைச்சியோ நரசிம்மரை நினைச்சவங்களுக்கு பயம் போயிடும். அவ்வளவு பவர்ஃபுல் நரசிம்ம பகவான். அதான் சொல்ல உத்தாப்பிய தச்சேஷ்ணி அதுதாத்து கராம்புஜம் காலாகி வித்ரஸ்த தியாம் கிருதாபயம் ச தத் கர ஸ்பர்ஷ துதா அகில அசுபகா. எல்லா கொஞ்சம் நெஞ்சம் அந்த அசுர வாசனை, அசுர குலத்துல பிறந்த அந்த வாசனை கொஞ்சம் அந்த அசுபங்கள், அந்த அமங்கலங்களாகிய அந்த பாபங்கள் எல்லாமே தொடச்செடுக்கப்பட்டதாம். அகில அசுப, எல்லா பாபங்களும் தொடத்தெடுக்கப்பட்டது. எல்லா காலங்களும் கரஸ்பர்ஷ மாத்திரத்தினாலே. அப்படின்னா பாபங்கள் போயிடுச்சு, பவித்திரமாயிட்டேன்னா எப்படின்னா பரிபூர்ணமான ஆனந்தத்துல இருக்காருன்னு அர்த்தம். அவ சம்பத்தி அவிவியக்த பராத்ம தர்ஷன. அப்ப ஹிருதயத்துல கண்ணம் முன்னா பகவான் தெரிகிறாராம். இனிமேல் இந்த பகவானை விடக்கூடாது. அவர் மறைஞ்சிட்டா கூட அவர் பாத மூலத்தை நல்லா பாத்துக்கிறான்.
தத் பாத பத்மம் ஹிருதி நிர்வதோ ததவு. அந்த பாத திருவடி கமலங்களை பகவான் மறைஞ்சா கூட அந்த திருவடி கமலங்களை ஹிருதயத்துல நல்லா பார்த்து இந்த திருவடி இப்படிதான் இருக்குமா அப்படின்னு சொல்லி மனசுல நல்லா தேக்கி வச்சிருக்கானாம். அதுல அந்த திருவடிகளை தியானத்தினால கண்கள்ல கண்ணீர் மல்க அந்த ஹிருதயத்துல பாக்குறதுனால அவனுக்கு பேரானந்த நிலையில தெளிச்சிருக்காரு. தலையில அபயஹஸ்தத்தை பகவான் சூட்டி இருக்கிறாரு, ஹிருதயத்துல பகவான தரிசனம் பண்றார். அப்போ பேரானந்த நிர்வருதோ ததவு ரிஷ்ய தனுகோ கிளின்ன ஹிருத் அஸ்ருலோச்சனக. அப்படி கண்கள்ல கண்ணீர் மல்குது, தொண்ட கத்கதம் உண்டாக, உடம்புலாம் புல்லரிச்சு போது. ஹிருஷ்ய தனுகோ புலகாங்கிதம் அடைந்து விட்டார் பிரகலாத் சுவாமி. அப்படி பேரானந்தத்தில் தலைகிறாரு. அஸ்தோஷித்து ஹரிம் ஏக ஆக்கிரமணசா. அப்போ அந்த ஹஸ்தத்துல தலையில சுட்டப்பட்ட அந்த ஹஸ்தம், அதனால அந்த பகவானை பகவான் தூக்கி தலையில தடவி கொடுத்து அப்படி மடியில உட்கார வச்சிருக்கான் பகவான். அந்த பகவானை பார்த்து அப்படியே மனசு ஒருமுகப்படுத்தி அந்த பகவானையே பார்த்து கொண்டு இருக்கிறாராம் பிரகலாத சுவாமி. ஏக ஆக்கிரமணசா, ஒருமுகப்பட்ட மனதோட சமாஹிதா பிரேம கத்கதையா வாச்சா தன் ஞஸ்த ஹிருதய ஈக்ஷணா. கண்ணை மூடுனா ஹிருதயத்துல தெரியானா, வெளியில கண்ணை திறந்தா பகவான் வெளியில தெரியானா. ஹிருதய ஈக்ஷணா, ஹிருதயம்னா ஹிருதயத்துல தெரியானா, கண்ணை திறந்தா வெளியில பகவான் தெரியானா. நரசிம்மாகாரமா இப்படி இல்ல பகவான் தெரியணும். இப்படியாப்பட்ட ஒரு சாட்சா்காரம், பிரம்ம சாட்சா பரபிரம்மமாகிய பகவான் நரசிம்மாகாரமா சாட்சா்காரம் ஆகியப்பட்ட அந்த பிரகலாதனை தொண்ட கத்கதம் உண்டது, பேச முடியலையா. அபயஸ்தத்தை சூட்டின உடனே அந்த தலையை தடை கொடுத்த உடனே அசுபங்கள்லாம் போக்கப்பட்டு மடை திறந்த வெள்ளம் போல 43 ஸ்லோகங்களால பகவான ஸ்தோத்திரம் செய்ய போகிறானாம் அந்த பிரகலாதன். கத்கதத்தோடவேதான் ஸ்தோத்திரம். அந்த பிரேமையினால அந்த கத்கதம் உண்டாகி, தொண்ட கத்கதம் உண்டாகி அப்படி பகவானை ஸ்தோத்திரம் செய்கிறார். நான் இவ்வளவு தேவாதி தேவர்கள், சிவன், பிரம்மா, லக்ஷ்மி, அப்படிப்பட்ட விஷ்ணு பார்ஷதர்கள், உங்களுடைய தூதர்கள், உங்களுடைய விஷ்ணு பார்ஷதர்கள், வைகுண்ட வாசிகள் எல்லாரையும் பார்க்கறான் பிரகலாதன். இவ்வளவு பேர்களால கிட்ட நெருங்க முடியாத பகவானே எல்லாம் நமோ நமோன்னு தூரத்துல ஸ்தோத்திரம் பண்ணாங்க. எட்டக்க இருந்து யாருக்குமே சாந்தி அடையாத என்ன போய் ஒரு பொருட்டா நினைச்சு என்ன மடியில தூக்கி வச்சு கொஞ்ச நானே பகவான் கண்கள்ல ஆனந்த பஷ்பம் வடிய விடுகின்றானே, தலையில அபயஸ்தத்தை சூட்டுறானே, என் ஹிருதயத்துல பகவான் தெரியறானே. கண்ணை மூடனா வெளியில கண்ணை தந்தா பகவான் தெரியறானே. என்ன போய் நான் அவ்வளவு முக்கியமானவனா அப்படின்னு நினைச்சு தொண்ட கத்கதம் உண்டாகுது. ரிஷ்ய தனு உடம்புலாம் புல்லரிச்சு போகுது. சொல்ல முடியாத அந்த ஆனந்தத்தை என்னதான் சொல்றதுன்னு தெரியல. அப்போ பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு தோணுது, ஆனா ஸ்தோத்திரம் பண்ண முடியும், தொண்ட கத்கதம் உண்டாகுது. பகவான் ஒரு பொன் சிரிப்பு, நரசிம்மமூர்த்தி சிரிச்சாருன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அருமையா இருக்கும். அதான் அழகிய அழகிய சிங்கர். அந்த பார்த்துட்டு அப்புறமா தான் அவனுக்கு அபயம் கொடுத்த உடனே அந்த வாக்கை, அந்த பிரவிஷம் வாக்கு எழும்பிக்கத்தே பகவான் தானே, நீ பாடு, நீ புகழ நினைக்கிற புகழ். அந்த தொண்ட கத்கதத்தோட பகவானை புகழ்கின்றாராம் பிரகலாத் சுவாமி. பிரகலாத வாச்ச பிரம்மாதயத் சுரகண முனையோ அத சித்தாக சத்வைகதான மதையோ வசசாம் பிரவாகி நாராதிதம் புருகுணை அதுநாபி பிப்ருஹோ கிம் தோஷ்டம் அர்ஹதிச மே ஹரிருக்ரஜாதே. பிரம்மாதி தேவர்கள், சுரகணங்கள், தேவர்கள், இந்திராதி தேவர்கள் எல்லாம் முன்னோர்கள், சித்தர்கள், இவரெல்லாம் சாத்விக சம்பன்னர்கள், சாத்விக குணம் படைத்தவர்கள், சாதுக்கள் இவரெல்லாம். சித்தர்கள், முனிவர்கள்லாம் எப்பொழுதும் ஆத்மாவை மரணம் செய்து கொண்டிருக்கிற மனசீலர்கள். அப்படிப்பட்டவர்கள் பிரம்மாதி தேவர்கள், இந்திராதி தேவர்கள், இவரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணா கூட சாத்விக சமணர்களாக வச்சசாம் பிரவாகமாக இவர்கள் ஸ்தோத்திரமா முன் அத்தியாயத்துல பார்த்திருப்போம். அப்படியே ஒரே தேவருடைய ஸ்தோத்திரமா இருக்கும். ரிஷிகள், முனிவர்கள், வித்யாதர்கள், பிரம்மாதி தேவர், சிவபெருமான் எல்லாரும், விஷ்ணுதர்கள் எவ்வளவு பேர் ஸ்தோத்திரம் பண்ணி வச்சசா பிரவாகமா அப்படி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காங்க. ஆனா அவர்களால உங்களை சாந்தப்படுத்த முடியலையே. நான் ஆராதிதம் புருகுணைகி, உங்களுடைய குணங்களை சொல்லி முடியலையே. இவ்வளவு பேர் ஸ்தோத்திரம் பண்ணாலும் உங்களுக்கு குணங்களுக்கு எல்லையே இல்லையே. அவ்வளவு குணங்கள் படைத்தவர் நீங்கள். புருகுணைகி நான் ஆராதிதம், பல குணங்களால் உங்களை ஸ்துதிக்கப்பட்டதும் உன்னை ஆராதிக்க சக்தியற்றவர்களாக போய்விட்டார்கள். அவர்களால் நீங்கள் சமாதானமாகவில்லையே. அதுநாபி பிப்ருஹோ கிம் தோஷ்டம் அர்ஹதி,
அப்போ நான் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ண உடனே என்னத்துல கருணை காட்டல, உங்களுக்கு பார்த்து அப்படியே குழஞ்சி போச்சு, சாந்தமாயிட்டீங்க, என்னை தடவி கொடுக்குறீங்களே, என்னை தூக்கி மடியில் வச்சுக்கிறீங்க. அது எப்படி அது நான் என்ன சுவாமி அவ்வளவு முக்கியம் உங்களுக்கு? கிம் தோஷ்டு மர்கதி ஹரிர் உக்கரச்சாதேஹே, உக்கரமான அசுரகுலத்துல பிறந்தவனாகி இரண்யகசிபுடைய மகன் நான், உன் நேர் எதிருடைய பிள்ளை, என்னிடத்தில் எது நிமித்தமாக என்னிடத்தில் சந்தோஷம் அடைந்தீர்கள்? எனக்கு இது வரைக்கும் நான் இதுக்கு ஆன்சரே கிடைக்கல. நான் கேள்விதான் கேட்கிறேன், இதுக்கு என்ன ஆன்சர்னே எனக்கு தெரியல. நான் என்ன உனக்கு அவ்வளவு முக்கியம்? நான் அசுரகுலத்துல பிறந்த அவர்கள் தேவர்கள், அவரெல்லாம் தேவகுலத்துல பிறந்தவர்கள், இந்திராதி தேவர்கள், அதிதி புத்திரர்களா பிறந்தவர்கள், பிரம்மாதி தேவர்கள், வேதமூர்த்தி, சிவபெருமான். அப்படியேப்பட்ட சிவபெருமான் யோகீஸ்வரர், உன் இருதயத்துல எப்போதும் தியானித்துக் கொண்டிருப்பவர். மகாலட்சுமி உன் இருதயத்துல வாசம் பண்ணுபவள். இவங்களாலாம் நீ சந்தோஷம். ரிஷிகள், மகாதபஸ்விகள், ஆத்மமான சீரர்கள், சித்தர் புருஷர்கள், விஷ்ணு பார்ஷதர்கள் எல்லாம் சாதாரணமானவங்க கிடையாது, எல்லாம் சாத்வீக சம்பன்னர்கள். அப்படிப்பட்ட பக்தர்கள் அவங்களாம். அவர்களால உங்களை ஆராதிக்க முடியலையே, உன்னை சந்தோஷப்படுத்த முடியலையே. ஆனா என்னிடத்துல எது நிமித்தமாக சந்தோஷம் அடைந்தீர்கள்? உடனே சாந்தமாக மாறிவிட்டீர்களே. நானும் இதுக்கு நேர்மாறா தமோ குணம் ரஜோகுணம் இதனால உண்டான அசுரகுலத்தில் பிறந்தவன், உக்கிரமான ஜாதியில பிறந்தவன் என்று கேட்கிறார். அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் ஒரு விதத்துல இப்படியா இருக்குமா அப்படின்னு. அப்புறமா தான் அவரு, ஏன்னா கேள்விக்கு இந்த கேள்வி கிம் தோஷ்டம் எது எப்படி என்ன சந்தோஷமா, எனக்கு இதுக்கு ஆன்சரே கிடைக்கல. ஏன்னா எல்லாம் நேருக்கு மாறா இருக்கு. நானும் உக்கர ஜாதி, ஹரி உக்கர ஜாதி, நான் தமோகுணத்தில் தமோகுணம் ரஜோகுணம் மேலோங்கி அசுரகுலத்துல பிறந்தவன். பிரம்மாதி தேவரெல்லாம் சாத்விக சம்பந்தர்கள். அவர்களால சந்தோஷம் அடையாம நான் வந்து ஸ்தோத்திரம் கூட பண்ணல, நான் கிட்ட வந்தோடனே சந்தோஷம் அடைஞ்சிட்டாரு, சாந்தமாயிட்டாரு. அது எப்படி அது அப்படின்னு அவனுக்கு புரியல. என்னத்துக்கு எனக்கு அபயாஸ்தத்தை கூட்டி சொல்லி எனக்கு அனுகிரகம் பண்ணி என் ஹிருதயத்துல புலகாங்கிதம் உண்டாக்கி அப்படி ஹிருதயத்துல அவருடைய தர்சனம் கொடுக்க கண்ணம்படுனா, வெளியில பார்த்தா பகவான் தர்சனம் என்னை கிட்ட வச்சு வடியில வச்சு கொஞ்சறாரே அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னு இந்த கேள்விக்கு விட தெரியலையா. அப்புறமா தான் அவருக்குள்ளே தோணுதான், பகவான் தோன்ற வைக்கிறான். அப்போ மன்னியே, நான் நினைக்கிறேன் நிச்சயமா எதனால எங்களுக்கு சந்தோஷம் அடைஞ்சிருக்கீங்கன்னு. இப்பதான் புரியுது. நான் நிறைய செல்வம் தான் பகவான் கிடைப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, பணத்தினால பகவானை விலை கொடுத்து வாங்கிட முடியாது. நான் பாகவத புஸ்தகம் மூட்டையா வச்சிருக்கேன், பணம் கொடுத்து வாங்கிட முடியாது பகவானை. விலைக்குனால நிறைய பேர் பார்த்தா, இப்ப நம்ம பெரிய பெரிய கோயிலெல்லாம் பார்த்தா 300 ரூபாய் 400 ரூபாய் டிக்கெட் கொடுத்துட்டு போய் பகவானை போய் தரிசனம் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் பகவானை வாங்கிட முடியாது. அப்படின்னு இல்லை, அப்போ பணக்காரங்களும் பகவான் ஆயிடுவானே, அப்படி கிடையாது. தானே அப்போ நிறைய டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு பகவான் கழிச்சிடுவானா? ஏன்னா பணக்காரங்க தானே, பணக்காரங்க தான் நிறைய டொனேஷன் கொடுக்க முடியும். அப்போ அவங்களாம் பரவாயில்ல, அவர் நல்ல சேவைகள் செய்யறாங்க, அதுக்கான பலன் பகவான் கொடுப்பான். ஆனா பணத்தினால, அப்போ பணம் இல்லாதவங்க பகவான் கிடைக்க மாட்டாரு அர்த்தமாயிடும். அப்படி கிடையாது. பணக்காரங்களுக்கு மட்டும்தான் பகவான். அப்ப நிறைய டொனேஷன் கொடுத்து தப்பு, அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அதுவே தூய பக்தி உண்டாக்கிட்டாச்சு, அதனால மட்டும் பகவான் சந்தோஷம் அடைஞ்ச மாட்டான். அப்ப என்னன்னா அபிஜனங்கள், சபாஷ், நல்ல ஆள்கட்டு பலம். எனக்கு நிறைய பலம் இருக்கு, ஆள்கட்டு பலம் இருக்கு. எனக்கு எவ்வளவு சிஷ்யர்கள் பத்தியா, நான் பெரிய குருஸ்தானத்துல எனக்கு நிறைய ஆள்கட்டு பலம் இருக்கு பத்தியா, எனக்கு அவ்வளவு தபஸ் இருக்கு, நான் பெரிய பலசாலி, அதனால சிஷ்யர்கள் நிறைய சேர்த்துக்கிறதுனால அவர் சிறந்த பக்தர் ஆயிடுவாரா அப்படின்னா அதுவும் கிடையாதான். ஆள்கட்டு பலம் இருக்கிறதுனால கிடையாது. அதே சமயத்துல இல்ல, லோக விஷயமாவே ஆள்கட்டு பலம், எனக்கு நல்ல நிறைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நிறைய சொந்த பந்தங்கள்லாம் இருக்கு, உறவினர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அதனால எனக்கு நான் சிறந்த பக்தன், அதனால பகவான் சந்தோஷம் அடைஞ்சிட்டு விடுறான். அதனாலேயே சந்தோஷம் அடைய மாட்டான். நான் நிறைய டொனேஷன் கொடுக்குறேன், நிறைய பெரிய பணக்காரன் அப்படின்னாலும் உனக்கு சந்தோஷம் அடைஞ்சிட மாட்டான். பணம் வச்சிருந்தால பகவான் பணத்துக்கு மயங்கிறவரா? அவரு கிடையாது. அப்போ நல்ல ஆள்கட்டு பலம், நிறைய சிஷ்யர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதனால அந்த பக்தர், அந்த உருமார், அவரு சிறந்த பாகவதர், அதனால பகவான் சந்தோஷம் அடையணும். ஆள்கட்டு பலத்தினால இல்லாட்டி நிறைய ஆட்களை சேர்த்து வச்சிருக்கேன், நிறைய உறவினர்கள் எனக்கு இருக்கிறாங்க, அதனால பகவான் சந்தோஷம் அடையணும்னா கிடையாதான். மஞ்சே தனா அபிஜன ரூபம், பாகத்து நான் நல்லா அழகுடையவனாக இருக்கின்றேன், அழகுனால பகவான் சந்தோஷம் அடையணும் கிடையாது, அதுவும் கிடையாது. நல்ல ஒரு ஆள்கட்டு, பெண்கள் நல்லா அழகுடையவர்களா இருப்பாங்க, ஆண்கள் நல்ல தேக கட்டுடையவர்களாக, 6 பேக் எல்லாம் சொல்றேன் இல்லையா, அப்படியே போல தேக கட்டு நல்ல பலசாலியா இருக்கிறாங்க, நல்ல ரூபம்,
அழகுடையவர்களாக இருக்கிறார்கள். அதனாலே பகவான் சந்தோஷம் அடைய மாட்டானா. அப்போ என்ன தபக, நல்ல தபசு உள்ளவர்கள். துர்வாசர்லாம் அப்படிப்பட்ட தபஸ்வி, மகா தபஸ்விகள். அப்ப தபஸ் எல்லாம் பார்த்தா வியாசர் மாதிரி தபஸ்வி யாரும் கிடையாது. அப்ப தபசுனால பகவான் சந்தோஷம் அடைஞ்சிருவான்னு கேட்டியா, அதுவும் கிடையாதான். அந்த தபசு கூட பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு போதாதான். அடுத்தது சொல்றார், தபசு சுத, நல்ல படிப்பு, பாண்டித்யம். அப்படியே நான் தலைகீழ ஒப்பிப்பேன் சான்ஸ்கிரிட்லாம். அப்படி பாண்டித்யம்னா கடமுடா அப்படி வேதங்கள்லாம் அப்படி அத்தியனம் பண்ணியிருக்கேன். உபநிஷத்துக்கள்லாம் எல்லா சம்ஸ்கிருத ஞானம், நல்லா பண்டிதம், நல்லா படிச்சிருக்கேன். எங்க கேள்வி கேட்டாலும் நான் டக்குன்னு பதில் சொல்ல முடியும். அப்படியே நாக்கு நுனியில் இருக்குது. எனக்கு தூக்கத்துல இருந்து கேட்டா கூட எனக்கு எல்லாம் மனப்பாடம். அப்படி நல்ல பாண்டித்யம் நல்லா இருக்கிறது. அதனால படிப்புல சிறந்தவனா இருக்காங்க. அதனால அவரிடத்துல பகவான் சந்தோஷம் அடைஞ்சாராம். நிறைய இப்ப இந்த வேத படிப்புகளே சொல்றேன், உயர்ந்த படிப்புகள் இருக்குது. அதனால சொந்தம் அது கூட அதனாலே சந்தோஷம் அடைய மாட்டான். அவன் லோக படிப்புகள் இப்ப BA MP MPhil BTech அப்படின்லாம் படிச்சுட்டாங்க. அதனால பகவான் சந்தோஷம் அடையவேனா, அதெல்லாம் சந்தோஷம் அடைய மாட்டான். நீ வேத படிப்புகளே பெரிய பாண்டித்தனா இருந்தா கூட அதுல கூட பகவான் சந்தோஷம் அடைய மாட்டான். மன்யே ஜன அபிஜன ரூப சுத ஓஜன்னா இங்க இந்திரிய பலம். அப்படி இந்திரியங்களை அப்படிப்பட்ட இந்திரியங்களை ஜெயித்தவர்கள், இந்திரிய பலம் கொண்டவர்கள். அப்படி இந்திரிய பலத்தினால பகவான் படிச்சிட முடியுமா? படிக்க முடியாதான். அதனாலே பகவான் சந்தோஷம் அடைந்தார். தேஜஸ்னா நல்ல காந்தி, தேகம் பார்த்தா நல்ல தபஸ்னால அப்படி தேஜஸ்னால மகா தேஜஸ்வியா இருக்கா, மகா பிரகாசமா இருக்கார். அதனால பகவான் அவருக்கு சந்தோஷம் அடைஞ்சிட்டாரு. அப்படி கிடையாது, அதெல்லாம் ஒரு பிரபாவம், அந்த தேஜஸ். அப்ப பிரபாவத்தினால நல்ல பிரபாவம் இருந்தா அதனால பகவான் சந்தோஷம் அடையணும், அதுவும் கிடையாதான். தேஜ பிரபாவ, நல்ல பிரதாபசாலியா இருக்கான்பா, நல்ல பிரபாவம் அவனுக்குள்ள. இப்போ அர்ஜுனன் பிரதாபசாலி. எப்படின்னா பிரபாவம், அதான் அந்த அம்பு எய்தானா கரெக்டா எய்வான் அம்பு. அப்படிப்பட்ட வில்லாளிகள்ல அவன் சிறந்தவன். அப்படிப்பட்ட பிரபாவம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். பிரபாவம்னா என்ன அர்த்தம்னா, அர்ஜுனன் வில்லையோட சாமர்த்தியம் உடையவன்ல, அதான் பிரபாவம் சொல்றது. அந்த பிரபாவம் உடையவன். அது மாதிரி எதுலையாவது ஒன்றுத்துல எல்லாத்துலயும் சாமர்த்தியம் உள்ளவர்களா இருக்கிறாங்க, பிரபாவம் உள்ளவர்களா இருக்கிறாங்கன்னா அதனால பகவான் சந்தோஷம் அடையவனா, அதுலயும் சந்தோஷம் அடைய மாட்டானா பகவான். அப்போ தேஜஸ்னால உடம்பு தேஜஸ்னால பிரகாசிக்குது, தேஜஸ்னால பகவான் சந்தோஷம் அடைய மாட்டான். பிரபாவம் நல்ல பலம் இருக்கு, உடல் பலம், நல்ல ஆள் கட்டு பலம் இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நல்ல சுரூபம் அழகு. இங்க பலம் சொல்றாரு. அதே சொல்ற புருஷ பிரயத்தனம், எதுலையும் பார்த்தா உற்சாகம், பிரயத்தனம், சோம்பேத்தனம் இல்லாம பிரயத்தனம், எதுலையும் பார்த்தா துணிஞ்சடிச்சு எல்லா செயல்களையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர். அப்படிப்பட்ட பௌருஷம், அப்படிப்பட்ட புருஷ பிரயத்தனம் உடையவர்கள், அவர்களால சந்தோஷம் அடைய முடியாது. சரி, நல்ல புத்தி இருக்கு, சிறந்த ஞானம் பிரகாசிக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஆத்மா வேற உடல் வேற தனியா பிரிச்சு அப்படிப்பட்ட புத்தி, அதனால பகவான் அந்த ஞானத்தினால சந்தோஷம் அடைவாரானா அதுலயும் சந்தோஷம் அடைய மாட்டாராம். யோகா, அஷ்டாங்க யோகம் கைவந்த கலை அவருக்கு, யமனியமங்களாம் அப்படி கடைபிடிச்சு அப்படிப்பட்ட யோகீஸ்வரர். அதனால பகவான் சந்தோஷம் அடையலாம், அதுலயும் பகவான் சந்தோஷம் அடைய மாட்டாராம். என்னப்பா இவ்வளவு குவாலிட்டிஸ் சொல்லியிருக்கோம், இத்தனை குவாலிட்டிஸ்லயும் ஒன்னுத்துலயும் சந்தோஷம் அடைய மாட்டாருன்னா அப்ப பகவான் எதில் தான் சந்தோஷம் அடைவார்? பக்தியா துதோஷ பகவான் கஜ யூத பாய, பக்தியினாலதான் பகவான் சந்தோஷம் அடைவானே தவிர நீ தபசுனாலேயோ யோகத்தினாலேயோ ஞானத்தினாலேயோ அவனை பிடிச்சிடவே முடியாது. உன் உடல் பலத்தினாலேயோ, உன் அழகுனாலேயோ, உன் படிப்புனாலேயோ, உன் பாண்டித்தியத்தினாலேயோ, உன் தனத்தினாலேயோ, உன் ஆள்கட்டு பலத்தினாலேயோ, கிருஷ்ணா கிருஷ்ணா, நல்ல இந்திரிய சாமர்த்தியம், மன அடக்கத்தினாலேயோ, இந்திரிய நிக்கிரகத்தினாலேயோ, தேஜஸ்னாலேயோ, நல்ல பிரகாசமா இருக்கிறதுனாலேயோ, உன் பிரபாவத்தினாலேயோ, உன்னுடைய புருஷ பிரயத்தனத்தினாலேயோ, உன்னுடைய ஞானத்தினாலேயோ, யோகத்தினாலேயோ, எதனாலையும் பகவானை பிடிச்சிட முடியாதான். ஒன்னே ஒண்ணு, இத்தனை குவாலிட்டிஸ்ல ஒண்ணு கூட இல்லை. ஒரு ஜீவன் இருந்திருக்கு தெரியுமா? அதுதான் கஜேந்திரன். அவனுக்கு அழகு இருந்ததா, படிப்பு இருந்ததா, பாண்டித்யம் இருந்ததா, பலம் இருந்த பலம்லாம் இழந்து போச்சு. முதலைக்கு பலம் அதிகமாச்சு. 1000 வருஷம் சண்டை போட்டது அந்த கஜேந்திரன்ற யானை.
ஆனா பலத்தெல்லாம் இழந்து மெலிஞ்சு போச்சு, எலும்பு தோலமாயி போச்சு. அதனால இனிமேல் சமாளிக்கவே முடியாது. அந்த நிலையில பலம் போயிடுச்சு, அழகு இல்லை, படிப்பு இல்லை, பாண்டித்யம் இல்லை, ஆள்கட்டு பலம் இல்லை, கூட இருந்த யானைகள்லாம் கைவிட்டு போயிடுச்சு. அந்த நிலைமையில தள்ளப்பட்டு அது என்ன பண்ணுன்னா, நாராயணா அகிலகுரோ, அது கதர்ச்சி. என்னன்னா, மாத்திர பிரபன்ன பசுபாச விமோக்ஷனாய முக்தாய பூரி கருணாய நமோ அலயாய சுவாம்சேன சர்வதனுப்ரன் மனசி பிரதீத பிரத்யக் திருஷே பகவதே புருஷாய துப்பியம் அப்படின்னு பூரி கருணாய, உன் கருணையினால என்னை காப்பாத்து நாராயணா அப்படின்னு கதறிச்சு பாரு. அந்த பக்தியோட பூரி கருணாய நமோ அலையாய அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிச்சு இல்லையா. என் மாத்திரு பிரபன்ன, என்னை போன்ற சரணம் அடைந்த ஆத்மாக்களை காப்பதற்கென்றே இருப்பவன் நீ. அப்படிப்பட்ட மாத்திரு பிரபன்ன பசுபாச விமோக்ஷனாய, அப்படிப்பட்ட பந்த கட்டுக்கள், ஜீவாத்மாக்களுடைய பந்த கட்டுக்களே அவிழ்ப்பவன் நீ. என்னுடைய இந்த முதலை பிடியில மாட்டிக்கொண்டிருக்கிற என் கட்டுகள் அவிழ்க்க மாட்டாயா, என்னை காப்பாற்ற மாட்டாயா? எதனால பூரி கருணாய, உன்னுடைய அபாரமான கருணையினால் என்னை காப்பாற்ற வேண்டும் கதறிச்சு இல்லையா. அந்த கஜேந்திரன் பக்தியோடு ஸ்தோத்திரம் பண்ணிச்சு இல்லையா, அதனால பகவான் வந்தானா. அது என்ன குவாலிட்டிஸ் இருந்தா, ஒரு தபஸ் இல்லை, யோகம் இல்லை, எதுவுமே இல்லை, ஞானம் இல்லை, எதுவுமே இல்லை. பகவானை நோக்கி புலம்பி பக்தியோட புலம்புன அந்த ஒண்ணுத்துக்காக பகவான் இறங்கி வந்தான் பாரு. அந்த யானைக்கு என்ன சாமர்த்தியம் இருந்தது? இதுல ஒண்ணு கூட கிடையாது. அப்போ இங்க பிரகலாதனுக்கும் இதே எந்த சாமர்த்தியம், சில சாமர்த்தியங்கள்லாம் அவர் நல்லா படிச்சிருக்கார், வேதம்லாம் அத்தியனம் பண்ணியிருக்கார், அழகு இருக்கு, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் சரி, அதை விட கீழ்நிலையில இருக்கிற அந்த கஜேந்திரனுக்கே பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கும் போது பகவான் நமக்கு வரமாட்டானா? நம்ம கூப்பிட்டா பகவான் நம்ம வீட்டு வாசல வந்து நிக்க மாட்டானா? நம்ம வீடு தேடி பகவான் வரமாட்டானா? கண்டிப்பா வருவான். நாம தான் துர்குணங்களால தடைப்படுத்தி வச்சிருக்கிறோம் பகவானை வரவிடாதபடி ஹிருதயத்துல. அவன் எப்பவும் காத்துட்டு இருக்கிறான் பகவான் வரத்துக்கு. சித்தமா இருக்கான், ரெடியா இருக்கான் நம்ம ஹிருதயத்திலேயே. நம்ம துர்குணங்களால் தான் நாம பகவானை வரவிடாதபடி தடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால பக்தியா துதோஷ பகவான் கஜ யூதபாய, அந்த கஜேந்திரனுக்கு பகவான் பக்தியினால சந்தோஷம் அடைந்து அப்படி தேடி வந்து ரட்சித்தானே, அதுதான் ஒரே ஒரு குவாலிட்டி. அந்த ஒன்னு இருந்தா நீ அசுரனா இருக்கணும், தேவனா இருக்கணும், அதெல்லாம் முக்கியமே இல்லை. நாளும் துஜத்வம் தேவத்வம் ரிஷித்வம் ச அசுராத்மஜா ஹமலியா பக்தியா ஹரிர் அந்யத் விடம்பனம். அதுதான் பக்தின்றது, சுத்தமான பக்தி தான் பகவான் சந்தோஷம் அடைவான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். மன்யே நான் அப்படி அப்படிதான் எனக்கு என்னுடைய அபிப்பிராயம் அப்படிதான் அப்படின்னு இங்க ஸ்தோத்திரம் பண்ண சத்தியம். பிரகலாதம் வாக்கு ஒண்ணு கூட போய் அந்த வாக்கு சத்தியமாக தானே பகவானே அவதாரம் பண்ணான். பிரகலாத ஸ்துதியில ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும், பதம் பதமா படிச்சு பார்க்கணும். அப்ப என்னதான் நம்ம யாரெல்லாம் பணக்காரங்களை போய் சேவிக்கிறாங்க, நிறைய பேர் பணக்காரங்களை போய் சேவிக்கிறாங்க. அதனாலதான் எத்த உடனே மஞ்சே தனா அப்படின்னு சொல்றாரு. தனம் தான் இப்ப பெருசா இருக்கும் எல்லாருக்கும். பணம் தான் முதல். பணத்தை வச்சுதான் ஒரு மனுஷனை எடை போறதே. பணத்தை வச்சுதான் ஒருத்தனை மதிக்கிறதோ மதிக்காததோ எல்லாமே. பணம் வச்சிருக்கிறவனா அவனுக்கு தலைமையில வச்சு கொண்டாடுறான். ஆனா பகவான் அவங்கள மதிக்கவே மாட்டான். பக்தி இல்லாத பணக்காரர்ல பகவான் மதிக்கவே மாட்டான். நான் டொனேஷன் கொடுக்குறேன்னா ஒரு டியூப்லைட்டு கூட என் பேர் சேகர்னா அந்த சேகர்னு பேர் எழுதிடுறியே நீதான், அதுலயே நீ டொனேஷன் பண்ணதுக்கான பல ரிசிப்ட் வாங்கி நீதான் நான் டொனேஷன் பண்ணா உன் பேர் தான் கல்வெட்டுல போட்டுறாங்களே. அவ்வளவுதான். பக்தியோட பண்ணணும். வலது கை கொடுப்பது இடது கை அறியக்கூடாது. பணக்காரனாரு பகவானுடைய சேவைக்காக மனம் உழந்து மனம் வாக்கு காயம் முக்கரணங்களாலே பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சண்டாளன் இருக்கான் பத்தியா, அவன் வரிஷ்டா பிராமணனையோட உயர்ந்தவன் அடுத்து என்று அடுத்த பதத்துல அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார் பிரகலாதன். அருமையான ஸ்லோகம் இதெல்லாம். அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் அந்த ஸ்லோகங்களை. இதெல்லாம் மந்திரங்கள் இந்த ஸ்லோகங்கள்லாம். அதை சொல்றாரு. இந்த ஸ்துதி முழுசா நான் முடிக்க போறதில்லை, நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுக்க போறேன். இதை ரசிச்சு அனுபவிக்க வேண்டிய ஸ்லோகங்கள் இதெல்லாம். பிரகலாத ஸ்துதிகள்ல ஆழ்ந்த கருத்துக்கள், பயங்கர பெரிய பெரிய கருத்துக்கள், பெரிய பெரிய வேதாந்த ரகசியம், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அடங்கி இருக்குது. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பிரகலாத ஸ்துதிகளை கொட்டி கிடக்குது. 43 ஸ்லோகம் தான். ஆனா ஒவ்வொரு ஸ்லோகத்துல பெரிய பெரிய அர்த்தங்கள் அடங்கிருது. இதுல ஒரு ஸ்லோகத்தை நம்ம
தெளிஞ்சு முடிவுக்கு வரணும்னா ஒரு ஜென்மா போதாது, அவ்வளவு விஷயங்கள் அடைகிறது. அந்த ஒண்ணுத்துக்கு வியாக்கியானம் பண்ண உலகத்தை பார்த்தோம்னாவே அப்போ பணக்காரன்லாம் பகவான் அடைச்சிடும்னு சொல்லிட்டு நல்லா அப்படிலாம் நல்லா நிறைய என்னென்னோ பண்றாங்களே, அவர்லாம் பகவான் அடைஞ்சிட்டானா? அடைய முடியாது. அவன் பக்தியை தான் பார்க்கறானே தவிர உன் பணத்தை பகவான் பார்க்கவே பார்க்கல. நீ எவ்வளவு டொனேஷன் கொடுத்த என்ன பண்ணனா? பக்தியோட பண்ணியா அப்படின்னா நீ சாங்ஷன், பக்தி இல்லாம பண்ணியா நீ நீ ஃபிட் இல்லை, நீ அன்ஃபிட், அதுதான். அப்போ அழகெல்லாம் கிடையாது. உன் அழகு எனக்கு எதுக்கு உன் அழகு? உனக்கு நான் அழகு குத்துதே நான் தான், உனக்கு பணம் குத்துதே நான் தான், உனக்கு ஆள்கட்டு பணம் குத்துதே நான் தான். எனக்கே அதை வச்சு எங்களுக்கு வேலை பேசுறியா? அதனால என்னை வேலைக்கு வாங்கிட முடியாது. பக்தி ஒன்னே ஒன்று, பக்தினால உண்மையான அன்புனால தான் பகவானை வேலைக்கு வாங்க முடியும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு பிரகலாதன் இங்க அழகா சொல்றாரு. இதெல்லாம் படிக்கணும். அப்ப சொல்றார், சரி உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்துட்டான், அப்ப பிராமணர்களுக்கு தான் பகவான். இங்கதான் நித்திய அடி அடிக்கிறார். நான் பிராமணன் எவ்வளவு, சில பேர்லாம் அந்த கர்வம் இருக்கும், சில பேர்லாம் தீண்டத்தகாது அப்படின்னு சொல்லி ஒதுக்குறாங்க இல்லையா, சில பிராமணர்கள் சொல்றேன். ஆனா இங்க இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற கர்வம்லாம் போய் உண்மையான பக்தர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பிராமணன் நாங்க தான் எல்லாத்த விட மேல அப்படின்னு சில பேர், எல்லா பிராமணர்களும் கிடையாது, சிறந்த வைஷ்ணவர்களும் இருக்கிறார்கள் பிராமணர்கள். நம்ம பார்த்து பேசணும். ஏன்னா எல்லா பிராமணர்களும் இங்க நான் சொல்லலை. ஆனா பிராமணர்கள் என்ற ஒரு கர்வம் இருக்கு சில பேருக்கு, அந்த ஜாதி அபிமானம். அதைத்தான் அங்கங்க பகவான் கொட்டுறாரு. இந்த இடத்துல சொல்றாங்களா பிரகலாதம், இன்னொரு இடத்துல திக் குலம் திக் ஜென்ம அப்படின்னு பின்னாடி நல்ல யக்ஞ பத்னி பாக்கியானதுல அங்கேயும் பகவான் ஒரு அடி போடுறாரு. அந்த பிராமண திமிருனால பகவத் தர்ஷனமே இல்லாம போயிடுச்சு அவங்க கட்சியில. அதுதான் இந்த இடைச்சேரி பசங்க இடத்துல பேசவே பேசலையா அவங்க. அது மாதிரி அங்கங்க பாகவதம் புட்டு வைக்கும். அது மாதிரி இந்த ஜாதி அபிமானம் கொண்டவர்களை தான் இங்க பிரகலாதர் கடுமையா கண்டிக்கிறார். எப்படி கண்டிக்கிறார் தான், அவன் பர்ஃபெக்டா 12 குணங்கள் கொண்ட பிராமணனா இருக்கலாம். ஒரு பிராமணனுக்கு 12 தகுதிகள் வேண்டும். அந்த 12 தகுதிகள் என்ன? இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற பிராமணத்துல அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா யாரையும் நம்ம குறை சொல்றதுக்காக வரல, முக்கியமா புரிஞ்சுக்கணும். இங்க பிரகலாத ஸ்துதியை சொல்றதுக்காக சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால சொல்றேன், இந்த 12 குவாலிட்டிஸ் எல்லா பிராமணத்திலும் இருக்கான்னு நீங்களே பாத்துங்க. நான் சொல்றேன், அப்படியே லைனா சொல்றேன். இந்த 12 குணங்கள் சனத் சுஜாதியத்துல சொல்லப்பட்டிருக்கு. சனத் சுஜாதியத்துல இந்த 12 குணங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அந்த 12 குணங்கள் நான் சொல்றேன். இந்த குணங்கள் இன்னைக்கு இருக்கிற பிராமணத்துல கண்டிப்பா இருந்தா அவர்கள் தான் பிராமணர்கள். அது என்ன அப்படின்னா, இது சனத் சுஜாதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு பிராமணுக்கு 12 குணங்கள் கண்டிப்பா இருக்கணும். அது என்னன்னா, நம்ம மத கோட்பாடுகளை பின்பற்றுதல், அதாவது இந்த சனாதன தர்மத்தை பர்ஃபெக்டா பின்பற்றணும், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஓகே. ரெண்டாவது, பொய் பேசவே கூடாது, உண்மைதான் பேசணும், சத்தியத்தை பேசணும். அதுக்கப்புறமா தவ விரதங்களால் புலன்களை கட்டுப்படுத்தணும். தவத்தினாலையும் விரதங்களாலையும் புலன்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும், புலன்களை அலைய விடக்கூடாது, அப்படிப்பட்டவர்களா இருக்கணும். அடுத்தது, யாரிடத்திலும் பொறாமை கொள்ளக்கூடாது. அடுத்தது புத்தி கூர்மையான புத்தியோட செயல்படணும், நிதானிச்சு. அந்த புத்தி கூர்மை வேணும். அதே சமயத்துல பொறுமையை கடைப்பிடிக்கணும். அதே சமயத்துல எதிரிகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கணும். யாருமே சத்ருவா பாவிக்க கூடாது, எல்லாரும் தன் உறவினர்களா பாவிக்கணும். அப்படிப்பட்ட எதிரிகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கணும். பொறுமையை கடைப்பிடிக்கணும் எந்த சூழ்நிலையிலையும். அப்புறமா யாகங்களை செய்யக்கூடியவர்கள் யஜ்ஞங்கள் அனுஷ்டானம் பண்ணக்கூடாது. கலியுகத்துல பரிந்துரைக்கப்பட்டு நாம சங்கீர்த்தனம் யஜ்ஞம் சொல்ற. ஆனா இந்த பஞ்சமகா யஜ்ஞம் பிராமணர்கள் பண்ணணும்னு சொல்றாங்க. அது மாதிரி யஜ்ஞங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதே சமயத்துல தானம் செய்யணும். அவங்க தானம் செய்தல், நிலையாக இருக்கணும், ஒரு விஷயத்துல ஸ்டெடியா இருக்கணும், அடிக்கடி மாறக்கூடாது, அப்படி நிலைத்து இருக்கணும். அடுத்தது என்னன்னா, வேத கல்விகள் நல்ல வேதத்தை அத்தியனம் பண்ணியிருக்கணும். பிறகு வேதத்தை தான் அத்தியனம் பண்ண மட்டும் இல்லை, அதுல சந்தேக விபரீதம் இல்லாமல் இருக்கணும். அதே சமயத்துல பிறருக்கும் அதை எடுத்து ஓதணும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது பிராமண தர்மம். ஓதுதல் ஓதுவித்தல் அதில் பர்ஃபெக்டா இருக்கணும். வேதங்கள்லாம் நல்லா கரைச்சி குடிச்சிடணும். அப்படி
வேதங்கள்லாம் நல்லா அத்தியனம் பண்ணியிருக்கணும், பாண்டித்யம் பெற்றிருக்கணும். அதே சமயத்தில் மற்றும் விரதங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணியிருக்கணும், எல்லா விரதங்களையும் அனுஷ்டானம் பண்ணியிருக்கோம். இப்படிப்பட்ட 12 குணங்கள் ஒரு பிராமணத்துல கண்டிப்பா இருக்கணும். ஒவ்வொரு பிராமணத்துல இந்த 12 குணங்கள் கண்டிப்பா இருக்கணும். இப்ப சொன்னேன் இல்லையா, என்னென்ன சொன்னேன், நம்ம சனாதன தர்ம இந்த சமய கோட்பாடுகளை கண்டிப்பா பின்பற்றணும் 1. அதே சமயம் உண்மைதான் பேசணும் 2. தவ விரதங்களால் புலன்களை கண்ட்ரோல்ல வச்சிடணும் 3. அதே சமயத்தில் பொறாமை இருக்கக்கூடாது 4. அதே சமயத்தில் புத்தி கூர்மையான அப்படிப்பட்ட ஞானம் தெளிவு பெற்று இருக்கணும் 5. அப்போ பொறுமையை கடைப்பிடிக்கணும் எந்த சூழ்நிலையும் 6. எதிரிகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கணும் 7. அதே சமயத்தில் யாகங்களை செய்யணும் 8. தானங்கள் பண்ணணும் 9. எதுலேயும் ஒரு ஸ்டெடியாக நிலைத்திருக்கணும் ஒரே விஷயத்தில் அப்படின்னு 10. வேதங்களை நல்லா அத்தியனம் பண்ணியிருக்கணும், பாண்டித்யம் பெற்றணும், பிறருக்கு எடுத்தும் ஓதணும் எப்படின்னு. அப்புறமா மற்ற விரதங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணணும். எல்லா விரதங்களையும் கன்ஃபார்மாக மாசத்துலேயோ வரக்கூடிய விரதங்களையோ, இப்போ சிவராத்திரி, இப்போ ஏகாதசி போன்ற பல விரதங்கள் இல்லையா, அந்த விரதங்கள்லாம் கண்டிப்பாக அனுஷ்டானம் பண்ணணும். அவர்கள் தான் இந்த 12 குணங்கள் யாரிடத்துல பிரகாசிக்குதோ அவர்கள் தான் ஒரிஜினல் பிராமணர். அந்த பிராமண குணங்கள் இருந்தும் ஆனா பகவானிடத்துல பக்தி இல்லைன்னு சொன்னா, இந்த 12 குணங்கள் இருந்த பிராமணரும் இந்த 12 குணங்களும் இருந்தும் பக்தி இல்லைன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. இங்க பிரகலாதம் கணக்குல பார்த்தா, பிரகலாதம் சொல்ற அந்த ஸ்லோகத்தை படிச்சு பாரு. அப்ப சொல்ற விப்ராட்டு திஷட் குணாயுதாத்து. விப்ராட்னா பிராமணர்கள், தீஷட்டுனா ஷட்டுனா 6, தீஷட்னா 2 6 அப்படின்னா 12 குணங்கள் கொண்ட திஷட்டு குணயுதாத்து. அந்த குணங்கள் அரவிந்த நாப பாதாரவிந்த விமுகாத்து ஸ்வபச்சம் வரிஷ்டம். அப்போ பகவானுடைய திருவடி கமலங்கள்ல பக்தி இல்லாமல் இருந்தால் பெஸ்ட். 12 குணங்கள் கொண்ட பிராமணன், பர்ஃபெக்டான பிராமணனா இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆனா இவர்களை விட மன்யே ததர்ப்பித மனோ வச்சனே ஹிதார்த்த பிராணம் புனாதி சகுலம் நது பூரிமானக. எவன் தன்னுடைய உயிரையே பகவானுக்கு அர்ப்பணிக்க துணிஞ்சவனோ, மனசு வாக்கு காயம் எல்லாத்தையுமே, தன் வாழ்க்கையே தன் உயிரையே பகவானுக்காக, என் வாழ்க்கையே பகவானுக்காக, பகவன் தொண்டுக்காக எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணியிருக்கான் பத்தியா. அவன் நாய் மாம்சத்தை தின்னக்கூடிய சண்டாளனா இருந்தாலும் அவன் தன் குலத்தையே பாவனமாக்கி விடுவானாம், 21 தலைமுறையை பரிசுத்தமாக்கி விடுவானாம். ஆனா இந்த கர்வம் பிடிச்ச பிராமணன் பக்தி பண்ணாம இருந்தாவே அவனுக்கு நான் ஏன் பகவானை வணங்கணும், நான் ஏன் பக்தி பண்ணணும் அப்படின்னு இருக்கிறான் பத்தியா. இவன் தன்னையே பரிசுத்தப்படுத்தி கொள்ளாதவனா. 12 குணங்கள் பிரகாசிச்சிருந்தும் பகவத் பக்தி இல்லைன்னு சொன்னா அவன் தன்னையே பவித்திரமாக்கி கொள்ளாதவன். இவனை விட ஸ்வபட்சம் வரிஷ்டம், அந்த நாய் மாம்சத்தை தின்னக்கூடிய சண்டாள மனம் வாக்கு காயம் எல்லாத்துலயும் பகவானுக்காக தன்னை வாழ்க்கையே அர்ப்பணம் வச்சிருக்கான் இல்லையா. பிராணம், தன் உயிரையே பகவானுக்காக, என் பகவானுக்காக நான் உயிரையே விடுவேன், என் பகவான் தான் முக்கியம் அப்படின்னு. ஹரிதாஸ் தாகூர்னு ஒரு பெரிய மகாத்மா, அவர் வந்துதானா மிலேச்ச ஜாதியில பிறந்தவர் தான், மிலேச்ச குலத்தில் வருது. அவர் வந்துதானா இஸ்லாமியர் தான். ஆனா ஹரிதாஸ் தாகூர் அனவரதமும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே என்ற நாமங்களை மட்டும் ஓதிக்கொண்டிருப்பார். ஒரு நாள் 3 லட்சம் நாமக்களை சொல்லி கொண்டிருப்பார். ஆனா அவர் வந்து என்னன்னா பூரி ஜெகநாத் கோயிலுக்குள்ள பிரவேசிக்க மாட்டார், வெளியிலே தான் இருப்பார், தான் ஜாதியில் தாழ்ந்தவன் என்பதனால். ஆனால் சைதன்ய மகாபிரபு அவருக்கு பிரசாதங்களை கொண்டு வந்து அவருக்கு கொடுப்பார், அதை அருந்துவார். ஆனா யாரு அந்த பூரி ஜெகநாதர் தான் சைதன்யரா வந்திருக்கார், கட்டி ஆலிங்கனம் பண்ணிப்பாராம் அவர் அடிக்கடி. நான் தீண்ட தகாதவன் தன்னை ஒதுங்குவாராம். நீ ஒதுங்கவே கூடாது, நீதான் நாமாச்சாரியார், நாமத்துக்கே ஆச்சாரியர் நீ அப்படின்னு நாமாச்சாரியர் பட்டம் கொடுத்தாராம் ஹரிதாஸ் தாகூருக்கு. அவர் எப்படியாப்பட்டவர்னா 13 தெருக்கள் அவரை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராம பாடு நாம சொல்லியிருப்பாரு. சவுக்கால் அடிச்சாங்களாம் மிலேச்சர்கள் அவர். அப்படியாப்பட்ட அவரை வந்து ஒரு பாவமும் அறியாத அப்படியாப்பட்ட பெரிய மகாத்மா, ஜாதியில தாழ்ந்தவர் தான்.
ஆனா பார்த்தா அவரை சவுக்கால் அடிச்சாங்க. அந்த அடிகள்லாம் பகவான் வாங்கி கொண்டான். 13 தெருவுகள் அடிச்சாங்க. அப்ப கூட நாமத்தை விடல. தன் உயிரியே போனாலும் பகவான் நாமத்தை விடமாட்டேன், பகவானை பற்றி கொண்டிருப்பேன் அப்படின்னு பகவானுக்காக மனசு, வாக்கு, காயம் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சேன் அந்த ஹரிதாஸ் தாகூரை. பகவான் காப்பாற்றவில்லையா? நாமாச்சாரியரா பிரகாசிக்க வைக்கலையா? யோசிச்சு பாருங்க. அப்ப பிரகலாதன் தன் உயிரே போனாலும் அந்த பிராணனை கூட பகவானுக்காக அர்ப்பணிக்கிறேன் இருக்கட்டும், ஆனா நாராயண நாமத்தை மட்டும் விடமாட்டேன் அப்படின்னு மலையிலிருந்து கீழே தள்ளும் போதும் யோசிச்சு பாருங்க. நெருப்புல போடும் போதும், விஷம் கொடுத்த போதும், உயிர் போனாலும் போதும், ஆனா நாராயண நாமத்தை மட்டும் விட மாட்டேன். நீ உயிர் போயிடுண்டா, அதாவது விஷத்தை சாப்பிடுறது போது நாராயண நாமத்தை விட்டுடுறா, நீ விஷம் சாப்பிடாம இருக்கலாம், உயிரை காப்பாற்றப்படும். நான் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் நாராயணனுக்காக அந்த மூச்சு போகட்டும் அப்படின்னு விஷத்தையும் சாப்பிட்டான். ஆனா அப்படி மனசு, வாக்கு, வைகுண்ட சித்தா சபல சேதனா, அப்படி மனசு, வாக்கு, காயம், முக்கரணங்களாலையும் பகவானுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்ச, எதையுமே அர்ப்பணிக்க துணியாம, புரியுதா? ஆனா ஆச்சார அனுஷ்டானத்தை மட்டும் கரெக்டா கடைபிடிக்கிறான், ஆனா பகவானுக்காக எந்த தியாகமும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னா அந்த பிராமணனை விட, ஆனா மனசு, வாக்கு, காயம், என் வாழ்க்கையே பகவானுக்காக அப்படின்னு அர்ப்பணிச்ச அந்த சண்டாளன் உயர்ந்தவன், ஜாதியில தாழ்ந்த நாய் மாம்சத்தை கொண்டு. ஆமா, கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணார்? பன்றி மாம்சத்தை படைச்சார். அவர் ஜாதியில எந்த விதத்துல உயர்ந்தவர் சொல்லும் பார்க்கலாம். வாயில கொப்பளிச்சு அந்த எச்சில் நீரை தான் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணார். காதுல ஒன்றை பூவை கொண்டு வந்து அந்த காதுல சுட்டினார், அந்த பூக்களை தான் தலையில சுட்டினார். அப்ப அசுத்தமாச்சு என்ன? ஆமா, மாம்சத்தை சாப்பிடுபவர் தான் மாதிரி சொல்றார். சண்டாள நாயை பக்குவம் பண்ணி சாப்பிடக்கூடியவர்கள் ஆகிய சண்டாளர்கள் அவர்களானாலும் சரி. அதுபோல பன்றி மாசவர்கள் அப்படி கண்ணப்ப நாயனார். ஆனா பகவான் கண்ணீர் அந்த ரத்தமா வழியுதுன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷத்துல தன் கண்ணை பிளந்து அந்த கண்ணுக்கு ஈடாக தன் கண்ணை கொடுத்தார் இல்லையா கண்ணப்ப நாயனார். அந்த தியாக மனப்பான்மை அந்த ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்க அந்த பிராமணனுக்கு வந்துதா? வரல இல்லையா? கண்ணப்ப நாயனார் கதையில பாக்குறோம் இல்லையா? அந்த பிராமணனை விட இந்த கண்ணப்ப நாயனார் எந்த அளவுக்கு வசதி சொல்லும் பார்க்கலாம். எந்த ஜாதியில வசதியா? ஆச்சார அனுஷ்டானம் இருக்கா? ஒண்ணுமே இல்லையே. செருப்பு காலோட போய் பகவான் அந்த கண்ணுல இன்னொரு கண்ணுல ரத்தம் வருதும் போது அந்த செருப்பு காலோட அடையாளம், ஏன்னா இப்ப நம்ம இன்னொரு கண்ணு போயிட்டா நம்ம கண்ணு தெரியாம போயிடும். அப்ப எங்க எந்த இடத்துல அந்த கண்ணை வைக்கிறதுன்னு தெரியாம போயிடும். அதனால அந்த இன்னொரு கண்ணு ரத்தம் வருது இல்லையா, அந்த கண்ணை அடையாளத்துக்காக செருப்பு காலோட அந்த கண்ணுல காலை வச்சுட்டு அப்ப இன்னொரு கண்ணை நோண்ட போனாராம். நோண்ட போகும்போது பகவான் தத்துட்டார். கண்ணப்பா, கண்ணை கொடுத்த கண்ணப்பா நிறுத்து போதும் அப்படின்ட்டு சிவபெருமானை அதை தடுத்துட்டார். இல்லாடி 2வது கண்ணு நோண்டிருப்பார். ஒரு கண்ணு ரத்தம் அப்படியே ஒழுகிட்டு இருக்கு. அந்த துடிச்சுண்டு அந்த ஒரு கண்ணை பிடுங்கி அந்த சிவபெருமான் கண்ணில் வச்சுட்டார் ஒரு கண்ணை. இன்னொரு கண்ணுல ரத்தம் வரதை பார்த்தாலே இன்னொரு கண்ணு பிடுங்குதுன்னா நம்ம கண்ணு தெரியாம போயிடுமென்ட்டு அது உடனே என்ன பண்ண, செருப்பு காலோட அந்த அடையாளத்தை வச்சுட்டு இன்னொரு கண்ணு பிடுங்க போகும்போது அப்போ பகவான் சிவபெருமான் தடுத்துட்டார். அப்ப என்ன பார்த்தார் சிவபெருமான்? ஆச்சார அனுஷ்டானத்தை பார்த்தாரா? அந்த பகவானுக்காக உயிரியே தியாகம் பண்ணக்கூடிய அந்த உண்மையான பக்தி தானே பார்த்தார். அப்பான்னு சொல்லக்கூடாது கண்ணப்ப நாயனார், அம்மான்னு சொன்ன காரைக்கால் அம்மையார் சிவபெருமானுக்கு. அதான உண்மை. தலையால நடந்து வந்தா இல்லையா? ஐயோ ஏதோ ஒரு பேய் வருதுன்னா, பேய் இல்லடி அவன் என் தாயடி, அவளை போய் பேயின்ற அப்படின்னு பார்வதி திட்டினாராம் சிவபெருமான். கைலாசத்துல வந்தாலாம், தலையிலால் நடந்து வந்தாலாம். அப்ப சொல்றாரு, யாரோ பேய் மாதிரி இருக்க, பேய் வராது அப்படின்னு பார்வதி சொன்னான். பேய் இல்லடி அவன் என் தாயடி, அவன் என் தாய் அப்படின்னு சொல்லிட்டு காரைக்கால் அம்மா தான். அம்மா தாயே அப்படின்னு கூப்பிட்டதே காரைக்கால் அம்மையார் தான். அப்பான்னு கூப்பிட்டது கண்ணப்பா கண்ணப்பா கண்ணப்பான்னு ஒழிச்சுட்டே இருந்தா 3 நாட்களாக காலஸ்தியில. அப்படிப்பட்ட ரொம்ப விசேஷமான ஸ்தலம் அது. அந்த வாயுலிங்கன்னு சொல்லக்கூடிய இடம் அது. எதுக்கு சொல்ல வரேன்னா, உண்மையான பக்திக்கு தான் பகவான் வசமாகும். நீ பிராமணனா இருந்ததுனால என்ன பண்ண, பிராமணன் அதே பூஜைகள் பண்ணியிருந்தவன் தான். ஆனா அவனால கண்ணை கொடுக்க முடியலையே. துடிக்கிறான், நெளிறான், எல்லாம் பண்றான். ஆனா சிவபெருமான மறைஞ்சிருந்து பார்த்துன்னு இருக்கான். ஆனா அவன் கண்ணுல அந்த கண்ணுக்கு உடனே பதில் கண்ணை கொடுக்கலையே. அந்த கண்ணப்பா தானே கொடுத்தார், கண்ணப்பா நாயனார் தானே கொடுத்தார். யோசிச்சு பாருங்க. அதனால புரிஞ்சுக்கணும். அப்படி வாழ்க்கையே பகவானுக்காக மனம், வாக்குக்காக எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ண அப்படிப்பட்ட பிரகலாதன் தான் இங்க வசதி.
பிரகலாதன் தன் உயிரியே போனாலும் இந்த பகவானை மறக்க மாட்டேன்னு சொன்னானே. இந்த பிரகலாதன் எவ்வளவு வசதி பாருங்க. மழையிலிருந்து கீழே தள்ளும் போது நாராயணன் நான் மறக்க மாட்டேன், நீ அந்த மழையிலிருந்து கீழே தள்ளிக்கும், ஆனா நாராயணன் மறக்க மாட்டேன். நெருப்புல போடுப்பா, படு. கார்கோட பாம்பு விஷம், கடிக்க வை, அதை பத்தி நான் கவலைப்படலை. விஷத்தையே கொடுத்துறான் பால்ல, ஓகே அதையும் கொடுக்குறேன். அப்போ நெருப்புல போடுறான், நெருப்பு போடு, ஆனா நாராயணாமத்தை நான் விட மாட்டேன். அப்படி உயிரையே தியாகம் பண்ற அளவுக்கு அப்படி என்ன பக்தி பகவானத்துல. அதான் சொல்றார், மன்னிய தத அர்ப்பித பகவானுக்காக எதையும் தியாகம் பண்ணலன்னு சொன்னா அப்ப எப்படி பகவானை பெற முடியும்? தது அர்ப்பித, அப்படி அர்ப்பணம் பண்ணானே, தன்னையே அர்ப்பணம் பண்ணானே பிரகலாதன். தது அர்ப்பித மனோ வச்சனே ஹிதார்த்த பிராணம் புனாதி சதுகுலம் நதுபோரியமான. அப்போ தன் குலத்தையே பாவனமாக்கி விடுகிறான். இங்க தன் பெருமையை அவர் சொல்லிப்பாரா? ஆனா ஒரு சண்டாளன் கூட பகவானத்துல உண்மையான பக்தி பண்ணானா, மனம் வாக்கு காயம் உயிரிய பகவானுக்கு அர்ப்பணம் பண்றானா, அவன் தான் பரிசுத்தமான, அவன் குலத்தையே பாவனமாக்கிறான் அப்படின்ட்டு பிரகலாதன் கீழ்நிலையில இருக்கிற சண்டாளன் கூட பக்தனை பத்தி பொதுவா பேசலாதே தவிர இங்க தன் பெருமையை பேசல. அந்த அளவு அந்த குவாலிட்டி பிரகலாதங்கள் இல்லையா? அப்படி மனம் வாக்கு காயத்தை பிரகலாதன் அர்ப்பணம் பண்ணலையா? ஆனா அப்படி நான் தன்னை சொல்லிங்கன்னா அது தற்பெருமை சொன்ன தற்பெருமையா பேசுன மாதிரி ஆயிடும். அதனால இங்க வினயத்தினால் சொல்றார், ஒரு சண்டாளன் கூட மனம் வாக்கு காயத்தை அர்ப்பணம் காயத்தினால் பகவானுக்கு அர்ப்பணம் பகவானத்தில் பக்தி பண்ணானா அவன் தான் வரிஷ்டன், அவன் தான் சிறந்தவன் என்று சொல்கிறார். ஆனா உண்மையிலேயே இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் பிரகலாதங்கள் இருக்குது. பிரகலாதனே உதாரணமா எடுத்துக்கலாம், நாம எடுத்துக்கணும் பிரகலாதன் உதாரணம். ஆனா பிரகலாதன் தானே சொல்லிக்க மாட்டாரு என்ன உதாரணமா எடுத்துக்கன்னு. அவர் வினயமுள்ள பரம பாகவத பக்த சக்கரவர்த்தியாச்சு. அவர் எந்த சமயத்தில் கடைபிடிக்கணும் அவருக்கு தெரியும். அதனால ஒரு சண்டாளன் கூட பிராமணனை விட உயர்ந்தவன் பக்தி பண்றான்னா. ஆனா பிராமணன் சொல்ல நது போரி மனகா, தன்னையே பாவனமாக்கி கொள்ளாதவன். நைவாத்மனஹ பிரபுரயம் நிஜலாப பூர்ணோ மானம் ஜனா தவிதுஷா கருணோ பிரணீத யத்யஜ்ஜனோ பகவதே விததீத மானம் தச்சாத்மனே பிரதிமுகஸ்கி யதா முகஸ்ரீஹி. நாம வடை பாயசத்தோட சாப்பாடு படிக்கிறோம், அவங்களே இல்லாமையா நம்மளே வந்து சாப்பாடு சாப்பிட்றான். என்ன பழைய சொல்லி கேட்டானா, எனக்கு பழங்கொடுன்னு கேட்டிருக்கான். பத்திரம் புஷ்பம் வளர்ந்து உனக்கு வடை பாயசத்தோட சமையல் செய், எனக்கு அப்படி கொடு இப்படி கொடு, சாம்பார் சாதம்லாம் போடு, நல்லா காய்கறி கூட்டெல்லாம் எனக்கு பெய் அப்படின்னா பகவான் கேட்டானா. ஆனா நம்ம நிறைய புஷ்பங்களாலேயோ பழங்களோ பகவான் ஆராதனை பண்றோமே, அவனுக்கு இல்லாததுனால அவன் கொடுத்த பொருளால் தான் அவனுக்கு நம்ம ஆராதனை பண்றோம். ஆனா அதனால யாருக்கு லாபம்னா பகவானுக்காக நம்ம அர்ப்பணம் பண்றதுனால பரவாயில்ல, பகவான் எல்லாத்தையும் எடுத்துப்பான், நமக்கு தான் நஷ்டம். நம்மளுக்கு சாப்பாடுனால பகவானை படைச்சிடறோம், கிடையாது. பகவானுக்கு உன்னால ஒரு கடுகளவு கூட ஆக வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. கருணையினால பகவான் ஏற்றுக்கொள்கிறான் நீ படைச்ச பொருட்களை. நீ பகவானுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சேவிக்கிறியோ அந்த அளவுக்கு நீ உன்னத ஸ்திதி அடைகிறாய். எப்படி ஒரு கண்ணாடியில் இருக்கிற பிம்பமானது நிஜரூபத்தை அலங்காரம் பண்ணும்போது கண்ணாடி அதனுடைய அந்த நிஜரூபம் பார்க்கின்ற கண்ணாடியில் இருக்கிற அந்த பிரதிபிம்பமானது தன்னாலேயே எப்படி அலங்காரம் பெறுகிறதோ, அதுபோல் பகவானுக்கு நீ ஆராதனைகள் பண்ணும்போது உன் வாழ்க்கையானது அலங்காரம் பெறுகிறது என்பதை புரிந்து கொள். பகவான் உங்களை இல்லாததுனால உங்களை நான் பூஜை ஏத்துக்கல, உங்களை கருணையினால உன் பூஜை ஏத்துக்கிறான். ஏன்னா உன் வாழ்க்கையை நலம் பெறுவதற்காக, உன் வாழ்க்கையை சீரமைப்பதற்காக. எதா முகஸ்ரீஹி, கண்ணாடியில ஒரு பெண் கண்ணாடியில பார்த்து மை வச்சிருக்கா, பவுடர் வச்சுக்கிறா, பொட்டு வச்சுக்கிறா, திலகம் வச்சுக்கிறா, தலையை வரைகிறா, அப்போ தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறா அந்த கண்ணாடியை பார்த்து. என்னன்னா அப்போ இந்த நிஜரூபத்தை அலங்காரம் பண்ண உடனே கண்ணாடியில் பிரதிபிம்பமும் தன்னாலே அலங்காரம் பெறுகிறது இல்லையா? கண்ணாடி ரூபம் தனியா அலங்காரம் பண்ண அவசியம் இல்லை. அவள் பகவானுக்கு நீ பூஜைகள் பண்ணும் போதே உன்னுடைய சேஃப்டியை பத்தி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. பகவானுடைய சேஃப்டி, பகவானுடைய பாதுகாப்பு, பகவானுடைய பூஜை, பகவான் சந்தோஷம், பகவானை சந்தோஷப்படுத்துன்றதுலேயே உன் வாழ்க்கையை முழுவதும் பகவானை சந்தோஷப்படுத்துறதுலேயே உன் காலம் கழிஞ்சதுன்னா உன்னை சந்தோஷப்படுத்துறதை பத்தி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. தன்னாலே நீ சந்தோஷம் அடைவாய். பகவான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடையினதுக்காக தான் நீ எல்லா பூஜைகளும் செய்யறேன்னு சொன்னா, மனசு வாக்கு காயம் முக்கரணங்களாலே பகவானுக்கு வாழ்க்கை உன் உயிர் எல்லாத்தையும் பகவானுக்காக அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னா, அது பிறகு பகவான் உன்னை பார்த்து சும்மா இருப்பானா? அப்போ பகவான் என்ன பண்ணுவான்? தன்னையே உனக்கு அர்ப்பணிச்சிடுவான். அப்ப பகவானுக்கு பண்ற பூஜைகள்
பகவானுக்கு பண்ற பகவானுடைய பாகவதம் படிக்கிறோம், பகவான் திருப்திக்காக நாம சங்கீதம், பகவான் திருப்திக்காக பாகவதம் படிக்கிறேன், பகவானுடைய பெருமையை பகவான் திருப்திக்காக பேசுறேன், அப்படி பகவான் புகழையே பாடுறேன் அப்படின்னு சொன்னா அதனால பகவான் சந்தோஷம் அடைகிறானோ இல்லையோ நீ சந்தோஷமா இருப்ப. பன்மடங்கு சந்தோஷத்தை பகவான் திருப்பி விட்டுறான் நமக்கு. அப்படி அதனால பகவானுக்கு லாபம் இல்லை. பகவான் இயற்கையிலேயே என்ன பண்றான், பகவான் நிஜலாப பூர்ணனா இருக்கான். நிஜலாப பூர்ணம் தன் ஆத்மாராமனாக ஆத்மா அனுபவத்துல அவாடுக ஆத்மஸ்வரூபத்துல ரமிச்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு உன்னால ஆக வேண்டியதில்லை, உன் பூஜை ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை, உன்னுடைய பலகாரங்களை பகவான் சாப்பிடணும், உன் பழங்களை பகவான் சாப்பிடணும் அவசியம் இல்லை, உன் புஷ்பாலங்காரத்தை பகவான் ஏத்துக்கணும் அவசியம் இல்லை. அவன் நிஜலாப பூர்ணன். அவனை ஏன் ஏத்துக்கிறான்னா உன் மேல உள்ள கருணையினால்தான். கருணா விரணி எதனால உனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான். கருணோ விரணீதே மானம் ஜனத் அவிதுஷா கருணோ விரணீதே. அப்படிப்பட்ட உன் மேல உள்ள பாசத்தினால, உன் மேல உள்ள அன்புனால பகவான் நம்ம பூஜைகள்லாம் ஏத்துக்கிறானா. அது அப்படி புரிஞ்சுக்கணும். அதனால நீ பன்மடங்கு உனக்கு திருப்பி விட்டுறான் பகவான் நீ பண்ற பூஜைகளை. நீ பகவானை சேவிக்கிறியோ இல்லையோ, பகவானை சேவிக்க அதனால நாம தான் உன்னத ஸ்திதி அடைகின்றோம். எவ்வளவுக்கு எவ்வளவு பகவானை சந்தோஷப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில பல சந்தோஷங்களை நாம் அனுபவிக்கின்றோம். புரியுதுங்களா? அதனால திருப்பி நமக்கே தான் பல மடங்காக ஊத்துறானே தவிர பகவான். அதனாலதான் பகவானை வணங்குங்க, பகவான் நாம சொல்லுங்க, பாகவத பாராயணம் பண்ணுங்க, பகவான கிருஷ்ண பிரியம் பாகவத பாராயணம் பண்ண கிருஷ்ணனுக்கு சந்தோஷம் உண்டாகுமா. சகல கல்மஷ நாசனம். அப்ப நம்ம கஷ்மஷன்லாம் போயிடுமா. பகவான் சந்தோஷம் அடைஞ்சா எதுவும் கொடுக்க மாட்டான். அவனை சந்தோஷப்படுத்துதான் நம்ம நோக்கமா இருக்கணுமே தவிர நம்ம புலன்களை திருப்திப்படுத்துறதோ, நம்ம உறவினர்களை சந்தோஷப்படுத்துறதோ, நம்ம மனசை சந்தோஷப்படுத்த நம்ம நோக்கமாவே இருக்கக்கூடாது. அதனால்தான் நம்ம துக்கப்படுறோம். நம்ம சுயநலத்துக்காக எப்போ சந்தோஷப்படுத்தி நினைக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம அடிபடுறோம், அப்பெல்லாம் நம்ம துன்பங்களுக்கு ஆளாகிறோம், அப்பெல்லாம் நம்ம விக்னங்கள், நம்ம தடைப்பட்ட ஆசைகள் உடையவர்களாக இருக்கின்றோம். பல கவலைகள் எப்ப நம்ம சுயநலத்தவே நம்ம சுயநலத்தையே முக்கியமா கொண்டு தானே இவ்வளவு அடிபட்டு இன்னைக்கு வரைக்கும் கரையேறாம நம்ம பந்தப்பட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் கரையேறலன்றது நம்மளை பார்த்தாவே நமக்கு தெரியுது இல்லையா? பகவானை என்னைக்காவது ஒரு நாள் நீ சந்தோஷப்படுத்த நினைச்சிருப்பியா? பகவானுக்காக போச்சு, பகவான் அவ்வளவு அழகா இருக்கான் பாரு அப்படின்னு பார்த்து நினைக்கா நினைச்சிருப்பியா? அன்னைக்குதான் நீ உண்மையான சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்ப. நீங்க வேணா கால்குலேட் பண்ணி பாருங்க, தெரியும். நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. கரெக்ட். எப்ப பகவானை பார்த்து அவன் அலங்காரத்தை பார்த்து சந்தோஷம் அடைந்து அப்படி கண்கள்ல ஆனந்த பட்சம், பகவானே நீ ரொம்ப அழகா இருக்கே கிருஷ்ணா, உன்னுடைய தலப்பா கட்டினா அழகா இருக்கு, மயில் பிள்ளை வச்சா அழகா இருக்கு, உன்னுடைய புல்லாங்குழல் வச்சு ஆஹா, நீ அப்படி மாலைகள்லாம் போட்டு ராதை மாலாளனாக ராதையோட சேர்ந்து அப்படி ராதைக்கு பூலாம் வச்சு அவளுக்கு புடவெல்லாம் கட்டி அவளுக்கு அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அப்படி அலங்காரம், அந்த விக்கிரகத்தை அலங்காரம் பண்ணி பார்க்கும்பொழுது கண்கொள்ளா காட்சி. அதை பார்த்து ஆனந்தம். அன்னைக்குதான் நீ உண்மையான ஆனந்தத்தை நீ அனுபவிச்சிருப்ப. ஆமா, ஐயோ எனக்கு நல்ல ட்ரெஸ் இல்லையே, நல்ல நகை இல்லையே அப்படிதானே நினைக்கும் போது நிறைய துன்பம் தான் பட்டிருப்பேன், ஆசைப்பட்டிருப்பேன். ஆனா அது கிடைச்சாலும் துன்பப்பட்டிருப்போம், கிடைக்கலனாலும் துன்பப்பட்டிருப்போம். கிடைக்கலையே என்ற ஏக்கம். கிடைச்சிட்ட பிறகு என்னத்த பெருசா நல்லா இருக்கு, அப்போதைக்கு சந்தோஷமா இருக்கும், அவ்வளவுதானே தவிர அடுத்த நிமிஷத்துல இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்ற கவலை வந்துடும். நம்ம சுயநலத்துக்காக நம்ம திருப்தி பண்ண சந்தோஷம் இருக்கிற மாதிரி தோணும், ஆனா சந்தோஷம் இருக்காது. பகவானை சந்தோஷப்படுத்தும் போது உனக்கு அப்போதைக்கு தெரியாது, அவரும் பார்த்தா சந்தோஷமாவே இருப்ப. அதுதான் நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு பகவானுக்கு துளசி மாலை உன் கையால ஆய்ஞ்ச துளசி எடுத்து அழகா கட்டி பகவானுக்கு சூட்டிருப்ப, பச்சை பச்சைன்னு பகவானுக்கு கழுத்துல போட்டிருப்ப, அதை பார்த்து அலங்காரத்தை பார்த்து ரசிச்சிருப்ப. அதனாலதான் இன்னைக்கு நீ சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். உன்னை அறியாமலே பல விதங்கள்ல பகவான் உனக்கு அனுகூலமா இருப்பான். நம்மளுடைய ஒவ்வொரு அணுவளவு நம்ம பண்ணக்கூடிய சேவைகள் பகவானுக்கு வீண் போகவே போகாது. நேதரேதி மதிர்ம பகவத் பக்தி மட்டும் வீண் போந்தா சரித்திரமே கிடையாது. அதெல்லாம் பன்மடங்கா பகவான் திருப்பி கொடுத்துருவான். அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். ஒரு அபிஷேகம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த போது ஒரு வாரம் அந்த மகிழ்ச்சியில் நீங்க இருப்பீங்க. உங்களுக்கு எல்லா காரியங்களும் பார்த்தா அனுகூலமா நடக்கும்.
ஒரு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணதை பார்த்துட்டு வந்தா, அலங்காரம் பண்ணதை பார்த்துட்டு வந்தா, புஷ்பாபிஷேகம் பண்ணதோ, அந்த பகவான் பால் அபிஷேகமோ தேன் அபிஷேகமோ பன்னீர் அபிஷேகமோ இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு வந்து பாருங்க. உங்க மனசே அவ்வளவு ரம்யமா இருக்கும், பூர்ணமா இருக்கும். அந்த அபிஷேகம்லாம் பார்க்கறது அவர் ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப பவர்ஃபுல். பகவான் அலங்காரம் பண்றது, அபிஷேகம் பார்க்கறது, அப்படியோட பூஜைகள்ல உற்சவங்கள்ல கலந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வீட்டுக்கு வந்து பாருங்க. உங்க மனசே அவ்வளவு உற்சவமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஒரு சாநித்தியமா இருக்கும் மனசுல. அதே மாதிரி அதை விட பெஸ்ட் என்னன்னா, நீங்க வீட்டிலேயே வச்சு பூஜைகள் பண்ணி பகவான் பாகவத பாராயணம் பண்ணி பாருங்க. இன்னும் சந்தோஷம், அப்பா அளவில்லாத சந்தோஷம் கிடைக்கும். நாம சங்கீர்த்தனமும் பாகவத பாராயணங்களும் அப்படி உங்களை மகிழ்ச்சியில அப்படியே மகோத்சவமா உண்டாக்கிடும் மனசை. ஆமா, சிவதம் மங்களத்தை உண்டாக்கிடும் மனசுல. இதெல்லாம் சொன்னா புரியாது, செய்து பாருங்க, உங்களுக்கு புரியும். அவ்வளவுதான். அப்போ யதா முகஸ்ரீஹி பகவானுக்கு பண்றதுனால, பூஜைகள் பண்றதுனால அவ்வளவு சந்தோஷத்தை நாம தான் அனுபவிக்கிறோமே தவிர பகவான் ஏற்கனவே சந்தோஷம். உன்னால் ஆக வேண்டியது பகவான் ஒண்ணுமில்லை. கருணா விரீத கருணையினால் ஏற்றுக்கொள்கிறான் உன்னுடைய பூஜைகளை. அதை பன்மடங்கா நமக்கு யதா முகஸ்ரீகின்ற மாதிரி அப்படியே தன்னாலே பிரதிபமா அலங்காரம் பெற மாதிரி எல்லாம் நமக்கே திருப்பிட்டுறான் பகவான். அதனால பகவானுக்கு பண்ற பூஜைகள் அவ்வளவு விசேஷம் இங்க பிரகலாத சுவாமி சொல்றாரு. அதனாலதான் தன்னை காப்பாத்திக்கனோட நினைக்காம பகவத் பக்தியை விடாம தொடர்ந்து நாராயண நாம இருந்தார் பிரகலாத் சுவாமி. அப்போ அந்த பக்தன் தன் உயிரை கூட பொருட்படுத்தாம எனக்காக தியாகம் பண்ணான்னு சொன்னா, அர்ப்பிதம், தன்னை வாழ்க்கையை எனக்காக அர்ப்பணின்னு சொன்னா, அந்த பிரகலாதனை எப்படி பகவான் விட்டு கொடுப்பார் நரசிம்மமூர்த்தி? அப்ப பிரம்மாதி தேவரெல்லாம் தங்கள் சுயநலத்தை பார்த்து கொண்டு தங்கள் பாதுகாப்பு வேணும்னா பகவானத்துல வந்து சரணகதி அடைவார்கள். தேவாதி தேவர்கள்லாம், ஆமா, பிரம்மாதி தேவரெல்லாம் எப்போ வேணாம், இரண்யகசிபுனால கொடுமை, ராவணனால கொடுமை அப்படின்னா தான் பகவான் கோயிலுக்கே வருவாங்களாம். அப்போ ஸ்வகாரிய குஷலாக தங்கள் காரியத்தில் சாதித்திற்கு கில்லாடிகள். பிராமணனா கூட சரி, நல்ல குணங்கள் இருக்கும், ஆனா பார்த்தா தனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுதுன்னு சொன்னா அந்த பக்தியே இல்லாம இருப்பான். அப்படியே பக்தி பண்ணாலும் தன் சுயநலத்து, அதாவது தன்னுடைய தேவைகளுக்கு அடிப்படுற மாதிரி இருந்தா அந்த தேவைகளை சுருக்கிட்டு பகவானை பார்க்க வர மாட்டான். அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு அப்ப மிச்சம் பெற சமயத்தில் நான் பகவத் பக்தி பண்றேன், அது பக்தி ஆகாது. பகவானுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். கோடியா இருக்கட்டும், அந்த கோடிலாம் ஒரு கோடியில் தூக்கி போடு. பகவானுக்கு அடுத்ததுதான் எனக்கு அந்த கோடிலாம், பகவானுக்கு அப்புறம் தான் எல்லாமே. அப்படி நினைச்சுதான் அந்த நினைப்பை உன் இருதயத்திலே சாட்சி மாத்திரமா இருக்கக்கூடிய பரமாத்மாவாகிய பகவான் அதை பார்த்து கொண்டு இருக்கிறான். பகவான் பாப்பான், எனக்காக நீ இப்படி தியாகம் பண்ணிட்டியா, உன்னை நான் விடவே மாட்டேன்டா. என்ன நடக்குது பார்க்கலாம், உனக்கு என்ன தொல்லைகள் கொடுத்தாலும் நீ 5 வயசு பையன் தான் இருக்கட்டும். அவன் பெரிய இரண்யகசிபு பெரிய வரம் பெற்றவன், அப்படிப்பட்ட அமோகமான வரம் பெற்ற தேவரெல்லாம் கதறடிக்கிறான், தேவரெல்லாம் காலில் போட்டு மிதிக்கிறான், எல்லாரும் கூலிக்கு வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் ஆகி விட்டான், அடிமைப்படுத்தி விட்டான் இரண்யகசிபு. இருக்கட்டும், எத்தனை வரோர்ஜிதம். ஆனா என் பக்தன், நீ எனக்காக எல்லாத்தையும் தியாகம், எனக்காக உயிரியா அர்ப்பணம் பண்ண, அப்படியோட திருட பக்தி பண்ணக்கூடியவன் நீதாண்டா எனக்கு முக்கியம் அப்படின்னு அந்த பிரகலாதனுக்கு. அப்பா, அதனாலதான் அவ்வளவு கோபம் நரசிம்மமூர்த்திக்கு. அதனால்தான் எல்லா தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்களா சுயநலவாதிகள், தேவைன்னா எங்களை வந்து பிரார்த்தனை பண்ணுவீங்க, தேவையில்லைன்னா என்னை திரும்பியோடு வாங்க மாட்டீங்க. உங்க சுகபோகம் பிரம்ம சௌக்கியம், அதே சமயத்தில் பிரம்மலோக சௌக்கியமோ இந்திரலோக சௌக்கியம், நீ அமிர்தம் சாப்பிட போயிடுவேன், நம்ம எனக்கு டான்ஸ் பார்க்கறது போயிடுவேன், நீ அடுத்தது புரியுதா? உன் புத்தி எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட இந்திராதி தேவர்கள் ஸ்தோத்திரத்தில் பகவான் சந்தோஷம் அடைவானா? சந்தோஷம் அடைய மாட்டான். சிவகாரிய குஷலகா, அவர்கள் காரியத்தில் கில்லாடிகள் அவரெல்லாம், புரியுதா? அவர் சுயநலம் நிறைவேற்றின்னு அப்புறமா தான் பகவானை வழிபடுவாங்க அவங்களாம். அந்த சுயநலத்துக்கு அடிபட்டாதான் பகவான் கோயிலுக்கே வருவாங்க இவங்களாம். இவர்கள் சிறந்த பக்தர்களா? ஆனா பிரகலாதன் அப்படி இல்லை. தனக்கு நெருப்புல போடும்போது கூட நாராயண நாமத்தை விட மாட்டேன், பகவானை விட மாட்டான், பகவானை நினைச்சுட்டு அப்படி கண்ணீர் விடுவான். ஸ்மரண பக்தியில சிறந்தவன் பிரகலாதன் தான். இவரெல்லாம் காரிய சாதிகர்கள், இவங்களாம் காரியவாதிகள் இவரெல்லாம். அதனால்தான் அவர்களுடைய உத்கரம் முன்ன அதிகமாச்சு. நீங்களும் ஸ்தோத்திரம் பண்ண நான் திருப்தி அடையவே மாட்டேன், இன்னும் பயங்கரமா கர்ஜிக்கிறார் நரசிம்மமூர்த்தி. ஆனா பிரகலாதன் கிட்ட வந்த உடனே அவன் ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணல, வந்து சாஷ்டிரமே நமஸ்காரம் பண்ணவனே அப்படியே பகவான் அப்படியே ஐஸ் மாதிரி அப்படியே குளிர்ந்துட்டார், சாந்த நரசிம்மரா மாறிட்டார். ஏன்னா இவனை மாதிரி 1000 கோடி 33 கோடி இல்ல, இன்னும் எத்தனையோ 33 கோடி தேவர்கள் வந்தாலும் இந்த ஒரு பிரகலாதனுக்கு ஈடாக ஆக மாட்டாங்க யாருமே.
எத்தனை பிரம்மாவன் வரட்டும், எத்தனை எத்தனை தேவர்கள் வரட்டும், இந்த ஒரு பிரகலாதம் தான். இவன் பக்திக்கு ஈட யாருமே கிடையாது. அதனால தான் இவனிடத்தில் இவனுக்காக புலர்ச்சி அடைகிறார், இவனுக்காக கோபப்படுவார். இவன் மேல கை வச்சா பகவான் கொதிச்சுன்னு வந்துடுவார், தூணை பறந்து வந்துடுவார் பகவான். ஆனா இவன் சாந்தமாடுன்னா, சரி ராஜா நீ சொன்னா சாந்தமாயிடுறேன் அப்படி சொல்லி உடனே கண்ணீர் வடிய அப்படி தலையில அபயஸ்தம் சோட்டி அப்படின்னா சாந்தமாயிட்டார். கோப நரசிம்மர் சாந்த நரசிம்மரா மாறிட்டார், குழந்தையா மாறிட்டார். பகவான் குழந்தைங்க. அதுதான் பிரகலாதம் சொல்ல போறான். அடுத்தது பார்த்தா, இப்படிப்பட்ட உன்னுடைய ரூபங்களை பார்த்து பயப்படுறாங்க, ஆனா உன் மனசை பார்த்தா குழந்தை நீ, என் ஃப்ரெண்டு இல்லையா நீ, சுகൃதகா பல தேவதை தான் நீ, ஆனா எனக்கு சுகൃத்து, எனக்கு நண்பன்டா நீ அப்படின்ட்டு பிரகலாதன் போய், ஆமாண்டா அவனுக்கு ஃப்ரெண்டு தானே நான் அப்படின்ட்டு தோல் கை போட்டுக்கிறான். யார் நரசிம்மர் போய் நீ வெளிப்புறமான தோட்டத்து போல நரசிம்மகாரமா இருக்காரு, பல்லு தெட்டி பல்லு, ஆந்திர சதஜகேஸ்வர சங்கு கர்ணாத்து அதெல்லாம் சொல்ல போறான் பிரகலாதன். பார்த்தா அப்படியே பார்த்தா சங்கு போல பெரிய அப்படியே பார்த்தா உயர் தூக்கிய காதுகள், அப்படியேப்பட்ட தெற்றி பொருட்கள், பயங்கரமான அந்த நகங்கள், அப்படியேப்பட்ட சிம்ம பிடரி மயிர் பார்த்தா பயங்கரமா அப்படி ரத்தம் அப்படியே குடல் மாடெல்லாம் திட்டேன். அது துஷ்டர்களுக்கு பார்த்து அப்படி இருக்கும், யாரு அசுரர்களுக்காக அப்படி பண்ணாரு பகவான். ஆனா பக்தர்களுக்கு குழந்தை அவன் நரசிம்மமூர்த்தி குழந்தை அவரு, பிரகலாதனோட குழந்தை அவரு, அப்படியேப்பட்ட பக்தவத்சலன் சுகൃதகா அப்படின்ட்டு மடியில உட்காந்து என் ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்னு தோல்மல் கைப்படுகிறான் பிரகலாதன். ஆமாண்டா நம்ம ஃப்ரெண்டு தான்டா. அவ்வளவு சௌலபியம் பகவான் நரசிம்மமூர்த்தி தெரியுமா. அந்த பிரகலாதனுக்கு அடிமை, பக்த பராதீனம். இல்லாட்டி அந்த வார்த்தை சொல்லுவானா, எனக்கு பிரியமுள்ளவன் இல்லையா, எல்லாரும் பயப்படுறாங்க, எனக்கு தான் தெரியும் நீ யாருன்னு, நீ பெருமாள்னு தெரியும், சங்கச்சக்கர எங்களை குழஞ்சி விளையாடிக்கிட்டு எல்லாம் பண்ற. இப்போ அது இரண்யகசிபுக்காக அந்த ரூபம் எடுத்திருக்கே தவிர, ஆனா தூண்ல பகவான் இவன் பார்த்தது சங்கச்சக்கர கதாதாரி நாராயணன் தான் பார்த்தான். அந்த கொஞ்சம் ரூபம் அடிக்கடி வரதும் போறதும் வந்தார் இல்லையா நாராயணன், அப்ப கொஞ்சம் கொலாவிக்கிறான் இல்லையா பிரகலாதன், அந்த ரூபத்தை தான் பார்த்திருக்காரு. அந்த ரூபம் தான் இந்த ரூபமா மாறி வந்திருக்கு. அதனால ஏன்னா என் கூட ஃப்ரெண்டு விளையாடின ஃப்ரெண்டு தானே, அடிக்கடி இரண்யகசிபு இல்லாத போது இரண்யகசிபு கண்ணுக்கு மட்டும் தெரிய மாட்டாரு பகவான் வரது போறது, பிரகலாதன் மட்டும் வரது போறது தெரியுமா, விளையாடுவாராம் பகவான் ஜாலியா. பகவான் பிரிஞ்சுட்டானா ஓன்னு அழுவானா, பகவான் அப்ப அழதான் வந்துட்டேன்டா ஏன்டா அழற அப்படின்னு சொல்லி பகவான் பிரத்யேகமா காட்சி அளிச்சானா, அப்ப சிரிப்பானா, அப்ப குதிப்பானா, ஆடுவானா, பாடுவான். கொஞ்சம் ருததி வைகுண்ட சிந்தா சபல சேதனா, அவ கொஞ்சம் நததி கொஞ்சம் அசதி, சிரிப்பானா, குதிப்பானா, ஆடுவானா, பாடுவானா, அப்படியே மகோத்சவமா இருக்குமா பகவானோட. அதனாலதான் நெஸ்த கிரீடனகா வீட்டு விளையாட்டு சாமான்லாம் தூக்கி போட்டானா. ஏன்னா விளையாடுறதுக்கு பகவான் நாராயணன் இருக்காரு, அந்த நாராயணோட விளையாடி இருப்பானா பிரகலாதன், அவனோட கொஞ்சம் கொலாவின்னு இருப்பாராம். அதனால நல்லா தெரியுமா மகான் நாராயணன். அதனால இப்ப வேஷம் மாட்டி வந்திருக்கான், அதை பார்த்து பயப்படுறாங்க எல்லாம். நான் ஏன் பயப்படணும், ஒரு சிம்மத்தை பார்த்து சிம்ம குட்டி பயப்படணும் அவசியமா என்ன. அதெல்லாம் பிரகலாதன் தெரியுது, ஏமா நல்ல பழக்கமான இருப்பா, நல்ல ஃப்ரெண்டுப்பா, அதான் சுகൃதா பரதேவதா நீ என் ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்ட்டு ஃப்ரீயா பேசலாம். அதெல்லாம் மடை திறந்த வல்ல மாதிரி அப்படி ஸ்தோத்திரம் பண்றான் பகவான. என் தெய்வம் ஆச்சே, என் தெய்வத்தை நான் ஏன் பயப்படணும். இதை பார்த்து பயப்படுறாங்க. எதுக்கு பயப்படணும் படுபாயில, சம்சார சக்கரம் உங்களை போட்டு ஒவ்வொரு நாளும் ஆயுச குறைச்சுன்னு இருக்குது. சம்சார சக்கர கதனாத்து டேய், எதுக்கு பயப்படணும் கூட தெரியல உங்களுக்கு. பயத்தை போக்குபவனாகிய இவனை பார்த்து பயப்படுறீங்க. பயத்தை போக்குபவன், சம்சார பயத்தை போக்குற போக்க வந்தவன் அந்த நரசிம்மன் இவனை பார்த்து சந்தோஷம் அடையா. இது எதுக்கு இந்த பயங்கரமான ரூபத்தை, இந்த ரூபத்தை பார்த்து பயப்படாதியா, உள்ள அவன் பகவானியா. இந்த ரூபம் எதுக்கான இரண்யகசிபு துஷ்டர்களுக்கு பயங்கரமான ரூபம், அவனை பார்த்து அவன் தான் பயப்படணும், நீ பயப்படக்கூடாது. அந்த நம்மளை காப்பாத்த வந்த தெய்வம் அது அப்படின்னு பிரகலாதன் காட்டி கொடுக்குறான் எல்லா தேவர்களுக்கும். உன்னை பார்த்து பயப்படுறாங்களே நரசிம்மா, இந்த தெற்றி பொருட்களும் குடல் மாலைகள் சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட கண்ணு அப்படிப்பட்ட சூரிய பழம்பு போல அந்த கண்கள் பிரகாசிக்கத்தை பார்த்து பயப்படுறாங்களே, ரத்தம் தோய்ந்த பிடர் இதை பார்த்து பயப்படுறாங்களே. உண்மையிலே நீ குழந்தை இல்லையா, நீ என் நண்பன் அல்லவா, நீ என் பல தெய்வம் இல்லையா, என் இஷ்ட தெய்வம் இல்லையா நீ அப்படின்னு பிரகலாதன் கொஞ்சறான். அண்ணா அதெல்லாம் வரலாம், அப்படியே ஃப்ளோல அப்படியே சொல்லிட்டேன். ஆனா பிரகலாதன் அப்படிதான் நினைச்சான், தன் தெய்வமா, தன்னுடைய அப்பா அம்மாவா, தன்னுடைய ஃப்ரெண்டா, நண்பனா அப்படி நினைச்சான். அப்போ
பயத்தை போக்க வந்த விஷயத்துல போய் பயப்படுறீங்க. உண்மையிலே பயப்பட வேண்டிய விஷயமே வேறடா. நீங்க சம்சார சாகத்துல ஒவ்வொரு நாளும் ஆயுச குறைச்சுண்டு உன் வாழ்நாளை வீணாக்கிண்டு உலக சோகங்கள் இந்திரிய சௌக்கியங்களை உன் புலநீச்சைகள்ல உன்னை போட்டு வாழ்ந்து உன்னை புரட்டி எடுக்குது. துன்பத்து மேல துன்பம், இடி மேல இடி, அடி மேல அடி கொடுத்துட்டு உங்களை நிம்மதி இல்லாம பண்றது. அதை பார்த்து பயப்படுங்கயா. உன் உறவினர்கள் ரூபத்துல உன்னை சம்சாரத்துல போட்டு பந்தப்படுத்தி உன்னை கிருஷ்ணனையே மறக்க செய்கின்ற அவர்களை பார்த்து பயப்படுங்கப்பா. இது உத்விஜ்யமான பந்து தன்னுடைய பந்துக்களை பார்த்து தான் பயந்தாராம் பிறந்த உடனே பரத யோகீஸ்வரர். ஏன்னா அவர்களால் தான் நமக்கு பெரிய ஆபத்தே. ஏன்னா பகவானே திரும்பி பார்க்க விட மாட்டாங்க. அப்படி பௌதிக விஷயங்கள்ல பணம் சம்பாதிக்கலையும் பொருள்களை அப்பப்பட்ட பந்தத்துல பகவானை மறக்கடிக்கக்கூடிய மாயில உட செய்யக்கூடியவர்கள் இவர்கள். இவர்களை பார்த்து பயப்படுங்கப்பா. இந்த சம்சார சாகரத்தை பார்த்து பயப்படுங்க. ஒவ்வொரு நாளும் கதனை அறுக்கிறது, ஆயுசு அறுத்துண்டு வருது. உன் வாழ்நாள்ல ஒரு நாள் வீணா போகுது, அதை பாரு பயப்படும் அப்படின்னு பிரகலாதன் பின்னாடி சொல்ல போறார். நம்ம டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆஹா சரி, இதை நம்ம ரிலாக்ஸா அனுபவிக்க வேண்டிய ஸ்துதி. இது அருமையான பதங்கள் கொண்டது இந்த பிரகலாத் ஸ்துதி. இப்ப என்னன்னா எத்தனாவது ஸ்லோகம்? 11வது ஸ்லோகம் ஆகிய அதான் சொல்ற. நைவாத்மனஹா பிரபுரையும் நிஜலாப பூர்ணம் மானம் மற்ற விஷயத்த பகவானுடைய ரூபத்தை பார்த்து பயப்படுறாங்கன்னா அது சும்மா அது ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். அதெல்லாம் பின்னாடி வரப்போது, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் விஸ்தாரமா பார்க்கலாம். இங்க நைவாத்மனஹா பிரபுரையும் கண்ணாடி பார்த்து பிரதிபிம்பத்துல பார்த்து நிஜ ரூபத்தை அலங்காரம் பண்ண பிரதிபிம்பம் தன்னாலே அலங்காரம் பெறுவது போல பகவானை சந்தோஷப்படுத்தும் பகவானுக்கு அலங்காரம் பண்ணும் போது நம்மள வாழ்க்கை அலங்காரம் ஆகிறது என்பதை புரிந்து பகவானுக்கு பண்ற பூஜைகளானதான் பகவான் பண்ற பூஜைகள்லாம் நமக்கே பல மடங்காக அது பலன்களை பகவான் கருணையினால் கொடுக்கின்றார். கருணையினால் ஏற்றுக்கொள்கிறார். உன் பூஜை எதுக்கான கருணையில உனக்கு வரங்களை வர்ஷிப்பதற்காக தான் அந்த வரதராஜன் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நைவாத்மனஹா பிரபுரயம் நிஜலாப பூர்ணோ மானம் ஜனா தவிதுஷா கருணோ விரணீதே ஏத்தே ஜனோ பகவதே விததீத மானம் தச்சாத்மனே பிரதிமுகஸ்ரீ யதா முகஸ்ரீஹி. இன்னும் இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாமா? சரி, தட பூர்த்தி பண்ணிப்போம், படிப்படியா பார்க்கலாம். ராம 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 ஸ்ரீ ஜெய நரசிம்ம பகவான் கி ஜெய், லட்சுமி நரசிம்ம பகவான் கி ஜெய், பிரகலாத் நரசிம்ம பகவான் கி ஜெய். அருமையான உண்மையான பக்தி என்னன்றது அழகா சொல்றாரு பாருங்க. உண்மையிலே சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் படிக்கும் போது எனக்கே நெஞ்சு குத்துது. இது மாதிரி பக்தி பண்றது பிரகலாதம் மட்டும்தான் முடியும், வேற யாரால முடியும்? பா 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 பா. நம்ம பகவான் பலன் கொடுக்கலையே, பலன் கொடுக்குற அளவுக்கு நீ என்ன பகவானுக்கு பண்ண? நீ என்ன தியாகம் பண்ண பகவானுக்காக? ஒரு நிமிஷம் அதை யோசிச்சு பாத்தியா? நான் என்ன பகவான் எனக்கு கொடுக்கல பகவானுக்கு குறை சொல்றீங்க. பகவானுக்காக நீ என்ன பிரகலாத மாதிரியா நீ தியாகம் பண்ணிருப்ப? சொல்லு. பிரகலாத மாதிரி ஆஞ்சநேயர் மாதிரியா தியாகம் பண்ணிருப்ப? சீதை மாதிரியா தியாகம் பண்ணிருப்ப? சீதை மாதிரியா பகவான் நினைச்சு அழுத? நீ எதுக்காக அழுத? உன் குடும்ப சூழ்நிலை சரியில்லைன்னு அழுத. பகவானுக்காக நீ அழுத. ராமரை பார்க்க முடியல சீதை அழுத மாதிரி அழுத. நீ அசோகவனத்துல செல்வ சௌக்கியங்களை கொட்டி கொடுக்குறன்னா ராவணன் திரும்பி கூட பார்க்கல. ஆனா நம்ம செல்வ சௌக்கியத்திலேயே உழந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருந்து ஆழறோம். நம்ம செல்வ சௌக்கியத்தையும் விரும்பாம அவன் எலும்பும் தோலுமாக அவன் முகமெல்லாம் வீங்கி போய் அழுது ராமர் வரவுக்காக ராமா லட்சுமணா ராமா 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 ராமானு புலம்பி தேவை அழுதாலே. எதுக்காக அழுதா? சாப்பாடு இல்லைன்றதுனாலயா? துணிமணி இல்லைன்றதுனாலயா? ராவணன் நல்ல பணம் நிறைய சொத்து சுகம் கொடுக்கலன்றதுனாலயா? அதுக்காக அழல. என் ராமனை விட்டு பிரிச்சுட்டானே இந்த படுபாவி, அதுக்காக அழுதா. இந்த ராமனை விட்டு பிரிச்சுட்டாலே, என் தெய்வமாச்சே, என் ஆத்மாவாச்சே, என் பரமாத்மா என் ஹிருதயத்திலே குடிக்கொண்டிருக்கிற அந்த தெய்வத்தை விட்டு பிரிச்சுட்டானே. ஆனா பிரிக்க முடியாது. ஆனா என் பகவானை பார்க்க முடியல அழுது அந்த ஏக்கத்தினால் அழுதா சீதை மாதிரியா நம்ம அழுதுட்டு போறோம். எதுக்கோ அழறங்க, தேவையில்லாததுக்கெல்லாம் அழறேன். அதை பார்த்து எதுக்கு அழக்கூடாதோ அதுக்கெல்லாம் அழறோம். எதுக்கு அழணுமோ அதுக்கு அழறதே கிடையாது. பகவானு பிரிஞ்சு இவ்வளவு வருஷமா இவ்வளவு கோடிக்கணக்கான ஜென்மங்களா பகவான் விட்டு பிரிஞ்சு ஜென்ம லாபத்தை இழந்துட்டு இப்படியாப்பட்ட பல ஜீவராசிகளா அழிகிறோம். அப்ப கூட இன்னும் சலிக்கலையா? இன்னும் தோழலையா? இவ்வளவு துன்பங்கள் பட்டதெல்லாம் போதாதா? மரம் அடிபட்டிருக்கே, இடி மேல இடி, அடி மேல இடி, ஒருத்தர் எவ்வளவு அவமானங்கள் பட்டிருக்க, எவ்வளவு நொந்து நூலா போயிருக்க. இன்னும் உனக்கு சலிக்கலையா அந்த சம்சாரம்? இன்னும் அந்த சம்சாரத்துல உழல போறியா?
இந்த சம்சாரம் ஒண்ணு அறுக்குதே, சம்சார கதனா சக்கராத். இந்த சம்சார சக்கரம்ன்றது சக்கரம் ஒவ்வொரு நாளும் ஆயுசு அறுத்துண்டு உன்னை நிம்மதி இல்லாம பண்றதே. இன்னும் இந்த சம்சாரத்துல சலிக்கலையா? இன்னும் இந்த புலதிச்சைகள் தான் உள்ள போறியா? எவ்வளவு அடிபட்டாலும் திருத்த மாட்டியா? அப்படின்னுக்காக ஆஹா இதுல இருந்து எப்படியாவது வெளியே வந்தா போதும் பிரகலாதங்க பகவான் நேர்ல தரிசனம் பண்ண பிரகலாத் பகவான் கிடைச்சிட்ட பிறகு கூட அவர் புலம்புறாரு. பின்னாடி சொல்ல போறார், ஒவ்வொரு இந்திரியங்களும் ஒவ்வொரு மனைவிகள் போல பல மனைவிகள் கட்டு ஒரு புருஷனை எப்படி அலைகழிக்கும்படி செய்வார்களோ அந்த மனைவிகளால் துன்பத்தை அனுபவிப்பன. அது போல இந்த பல புலன்கள் கண்ணு பார்த்தா பார்க்குற விஷயத்தெல்லாம் ஆசைப்படுது, காது பார்த்தா கேட்குற விஷயத்தெல்லாம் அது ஆசைப்படுது, நாக்கு ருச்சி ருச்சியா இருக்கிற விஷயங்களையும் ஆசைப்படுது, மனசு நினைக்கிறதெல்லாம் அடையணும்னு ஆசைப்படுது. இப்படி பல புலன்கள் பல பத்தினிகளத்துல ஒரு மாட்டிக்கொண்டு இருக்கிற ஒரு புருஷன் எப்படி அல்லல் படுவானோ அது போல இந்த பல புலன்கள் மூலமாக நான் அல்லல் படுகின்றேனே, இதிலிருந்து என்னை விடுவிக்க நரசிம்மா அப்படின்னு பிரார்த்தனை பண்ண போறான் பிரகலாதன். அதெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம். இதுல உள்ள ஒவ்வொரு ஸ்லோகமும் நமக்கு ஆணி அடிக்கிற மாதிரி இருக்கும், நெத்தடி அடிக்கிற மாதிரி இருக்கும். நாம எவ்வளவு எப்படி நம்ம அஜ்ஞானத்துல உழல்கின்றோம், எப்படி பகவானே திரும்பி பார்க்காம நாம இந்த அல்ப சௌக்கியங்களோட பேரால துன்பத்துல மாட்டின சித்திரவாதப்படுறோம் அப்படின்னு நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடியது தான் இந்த ஸ்லோகங்கள்லாம். நம்மள ஜாக்கிரதை பற்றி நம்ம விழிப்புணர்வு உண்டாக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இந்த பிரகலாத ஸ்துதியே. அவ்வளவு விசேஷமான ஸ்துதி இது. அவன் எதுக்காக அழணும்? சீதை எழுத மாதிரி அழணும், ராமருடைய வரவுக்காக அழணும், ராமரை நினைச்சு இயங்கணும், ராம 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 நாமத்தை புலம்பணும். பரபுருஷன் இல்லை, ராவணன் இல்லை, பரபுருஷனா ஆஞ்சநேய சுவாமி பகவானுடைய பக்தன் தான், பிள்ளைக்கு சமமானவர் தான், மாதான் தான் சிரசஞ்சலி மாதா நினைச்சுதான் நமஸ்காரம் பண்றாரு. ஆனாலும் என் கணவனை தவிர என் ராமனை தவிர அந்நிய புருஷனை தொடமா அப்படிப்பட்ட ஒரு பதிவிரதா தர்மம் கடைப்பிடிக்கிறா இல்லையா? எனக்காக ராமர் வரணும், என் பக்திக்காக ராமர் வரணும், என் பக்தி உண்மையா இருந்தா ராமன் எனக்கு தான் வரட்டும். உன்னுடைய பக்திக்காக நீ என்னை கொண்டு போய் ராம தண்ணி அந்த செத்துட்டா அது அப்ப என் பக்தி, அப்ப நான் பண்ணது பக்தி இல்லையா? அப்போ நான் பண்ண பக்தி உண்மையான பக்தி இல்லையா? என் பக்திக்காக பகவான் வரணும், என் பக்தி உண்மையா இருந்தா வரட்டும், இல்லைன்னா நான் செத்து சாவறேன், செத்து சாம்பலா போறேன், அதை பத்தி கவலையே இல்லை. எனக்காக பகவான் வருவான், எனக்காக பிரயத்தனம் பண்றான்னு நீ சொன்னது உண்மையானா ஆஞ்சநேயா நீ போய் என் பிரபுகளை போய் சொல்லு, இந்தா சூடாமணி என்னை பார்த்ததுக்கு அடையாளமா வச்சுக்கோ. அப்படி அவனுக்கு அக்கறை இருந்தா நான் வேணும்னு நினைச்சா அவன் வரட்டும், நான் ஏன் வரணும்? நான் வேணும்னு அவனுக்கு தான். பூ பறிக்கிறவன் பூ லாபத்துக்காக பறிக்க மாட்டான், பூ தனக்கு வேணும்னு தான் பறிப்பான். அது மாதிரி நான் அவனுக்கு வேணும், நான் முக்கியமானவன் நான் அப்படின்னா அவர் என்னை ஆயுஷம் போட்டான், நான் உன் முதுகு மலை ஏறி வரமாட்டேன் அப்படின்னு தீர்த்து சொல்றா இல்லையா ஆஞ்சநேயர்களை சீதாம்மா. ஏன்னா என் பக்தி சத்தியம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் பிரபுவை தவிர அந்நிய புருஷனை மனசால கூட நான் தீண்டது கிடையாது. அப்ப நான் கிளியரா இருக்கனே, தெளிவா இருக்கனே, நான் ஏன் பயப்படணும்? நான் திருட்டுத்தனமா பண்ணிட்டேன்? நான் திருட்டுத்தனமா ஓடி வர்றதுக்கு நான் திருட்டுத்தனமா பண்ணியிருக்கேன்? உன் பின்னாடி ஆமா எனக்கெல்லாம் பகவான் அனுகிரகம் பண்ணணும் பண்ண மாட்டேன். நான் ஏன் கிளீனா இருக்கேன், நானு என் பக்தி ஸ்ட்ராங்கா இருக்கு, என் ராமனை தவிர அந்நிய புருஷன் மனசால நினைச்சது கிடையாது, நான் தெளிவா இருக்கேன். நான் ஏன் நான் திட்டுத்தனமா ராவண திட்டுத்தனமா தூக்கினதவ நான் திட்டுத்தனமா ராவனுக்கு பயந்து நான் ஓடணுமா? என் பிரபு பிரபாவசாலி, இந்த மாதிரி 1000 ராவணங்களை வதம் பண்ணக்கூடிய சக்தி படைத்தவன் என் ராமன். அந்த நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமா இருக்கு, அது போதும் எனக்கு. நீ போய் சொல்லு, ராம லக்ஷ்மணர்கள் என்னை காப்பாத்தனா காப்பாத்தட்டும், இல்ல 2 மாசம் கடு கொடுத்துருக்கான், அவன் என்ன கடு கொடுக்குறது, அதுக்குள்ள நான் உயிரோட இருக்க மாட்டேன், போய் சொல்லும் பிரபுகளை போ அப்படின்னு சொன்னா பத்தியா சீதை. அதுதாங்க பக்தி. பகவானுக்காக புலம்பி அழணும், பகவான் மேல அவ்வளவு திருட விசுவாசம் இருக்கணும். அவன் என்னை காப்பாத்துவான், நான் இன்னொருத்தர் பக்தியில பின்னாடி நான் ஓட்டின்னு நான் போக மாட்டேன், என் பக்திக்கு பகவான் வரட்டும். நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுவாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? ராமரையே மனசுல நினைச்சேன், வேற தெரியாம அந்த மானத்தை ஆசைப்பட்டு கேட்டது, அதெல்லாம் நான் பட தப்பு, இனிமேல் கேட்க மாட்டேன். ஆனா என் பிரபுதான் எனக்கு முக்கியம். என் பிரபு விட்டு பிரிச்சுதான் நினைச்சிருக்கான். சூரியன் எடுத்து சூரிய கிரகங்களை எப்படி பிரிக்க முடியாதோ அது மாதிரி என் பிரபு விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. என் பிரபு வருவான், என் பிரபு என் பிரார்த்தனையை அங்கீகரிப்பான். அதனால ஆஞ்சநேயா நீ போய் சொல்லு, எனக்கு இந்த உதவி மட்டும் பண்ணுன அம்மா, உன்னை தவிர வேற யாருமா இப்படி சொல்ல முடியும்? உன்னுடைய திருட பக்திக்காக பகவான் கண்டிப்பா இந்த போர்க்களத்துல ராம லக்ஷ்மணனுடைய நானோசை கேட்பதை நீங்கள் கேட்பீர்கள், கண்டிப்பா நானோசையை கேட்பீர்கள் நிச்சயமாக. இந்த ராட்சச பூண்டே இல்லாத மாதிரி நிர்மூலம் பண்ண போற ராம லக்ஷ்மணர்கள், கவலைப்படாதம்மா, நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன் என்று சூடாமணியை கொண்டு போய் அங்க கண்டேன் சீதை என்று ராமர்
நம்ம பாகவதம் பட்சமா ராமாயணம் பட்சமா? இப்ப ராமாயணத்துக்கு தாவிட்டோம். அந்த உண்மையான பக்தின்றது அதுதாங்க. எதுக்கோ அழறன்னு சொன்னமே, இந்த சீதை அழுத மாதிரி அழனதுக்காக சொல்ல வந்தேன். அதான் உண்மையா அழுறதுன்னு அர்த்தம். சரி, டைம் ஆச்சு. சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். श्री रामनाथ सिंह की जय, आंजनेय स्वामी की जय, श्रीमद बाहुल भगवान की जय, प्रहलाद महाराज की जय, लक्ष्मी नरसिंह भगवान की जय, प्रहलाद नरसिंह भगवान की जय, श्रीमद बाहुल भगवान की जय, आंजनेय स्वामी की जय. राम 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 राम. आंजनेय स्वामी की जय, सकल साधुमंडली की जय, आंजनेय स्वामी की जय. राम 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 राम.